ஓகே. கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? எங்க ப்ரோ அவரை காணோம்? ஆரம்பிச்சிடலாமாங்கிறதுக்கு ஆளை காணோம். அப்டேட் சொல்லுவார்னு பார்த்தா ஆளை காணோம். சரி, நமக்கு தெரிஞ்சே சொல்லுவோம். ஒரு வேலை ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்த அப்டேட்ஸ் என்னென்ன முக்கியமான அப்டேட்டு? வடிவேலும் பிரபுதேவாவும் சேர்ந்து நடிக்கிற அந்த படத்துடைய பூஜை இன்று துபாயில் தொடங்கப்பட்டது. அப்புறம் தண்டகாரண்யம் ரஞ்சித் தயாரிப்புல கலையரசனும் அட்டகத்தி தினேஷும் இணைஞ்சு நடிக்கிற அந்த படத்துடைய டீசர் இப்போ வந்துருந்துச்சு. படம் செப்டம்பர் 19 ரிலீஸ் ஆகுது. சூரி அவருடைய பர்த்டே 27 நாளை மறுநாள். அதுக்காக தனியா இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் போட்டோ ஷூட் நடத்திருக்காரு. இப்போ பரணி வந்துட்டாரு. மிச்ச அப்டேட் அவர் சொல்லுவார். பரணி அதை சொல்லுங்க, சொல்லி கண்டினியூ பண்ணி. அதுக்கப்புறம் ஏதாவது ஆமா, தண்டகாரண்யம். ஆமா, தண்டகாரண்யம் சொன்னேன், அவ்வளவுதான். முக்கியமா அதை மட்டும் தான் ஆரம்பிச்சிருக்கேன். சொல்லுங்க. ஓகே. மதராசி யூஏ சென்சார் ஆயிடுச்சு. அதே மாதிரி அமேசான் பிரைம் ஃபிலிம்ல வந்துட்டு இந்த சாங்ஸ் ஆஃப் பாரடைஸ் அப்படின்ற படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அமேசான் பிரைம்ல வருது, ஹிந்தி ஃபிலிம். அதே மாதிரி பவன் கல்யாணோட ஓஜி செப்டம்பர் 25 ரிலீஸு. அது ஒரு புது ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி குஷ்டாக் இஷ்க் அப்படின்ற படத்தோட ஹிந்தி படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விஜய் வர்மா அதுக்கப்புறம் வந்து ஃபாத்திமா அவங்க 2 பேரும் நடிக்கிற படம். டீசர் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தண்டகாரண்யம் டீசர் இப்போ பிரகாஷ் ப்ரோ சொன்னார்ல, அந்த படத்தோட டீசருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் உஃப் யா சியாப்பா அப்படின்ற ஹிந்தி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட ட்ரெய்லர்லேயே வந்து சொல்லிட்டாங்க, இந்த படத்தில் டைலாக்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏஆர் ரஹ்மான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு கியூரியஸில் தான் ட்ரெய்லர் ஓப்பன் பண்ணேன். பட் டைலாகே இல்லாமல் 2 நிமிஷம் ட்ரெய்லர் ஒரு மாதிரி ஃபன்னாக காமெடியாக இருந்துச்சு. ஸோ படத்துலையும் அது அப்ளை ஆகும், ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இப்போ பிரகாஷ் பேசுன மாதிரி பிரபுதேவா அதுக்கப்புறம் வடிவேலு சேர்ந்து படம் பண்ணுறாங்க. அதோட பூஜை செரமனி இன்னைக்கு நடந்துச்சு. அதே மாதிரி கிங்டம் விஜய் தேவரகொண்டா படம். அந்த படம் வந்து ஆகஸ்ட் 27, அதாவது நாளான்னைக்கு அந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. அதே மாதிரி தமிழ் ஃபிலிம் யோலோ அந்த படத்தோட டீசருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி கிஷ்கிந்தாபுரி அந்த படத்தோட டப்பிங் வந்து அனுபமா பரமேஸ்வரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட ஸ்டில் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கூலி யூஏ சென்சார் கொடுக்கணும்னு சொல்லி சன் டிவி அவங்க வந்து ஹைகோர்ட் மூவ் பண்ணியிருந்தாங்க. பட் அண்ணா வந்து அதை வந்து ஹைகோர்ட் நிராகரித்து இந்த படம் ஆல்ரெடி வந்து கமிட்டி மெம்பர்ஸால் ஏதாக கொடுக்கப்பட்டிருக்கு, ஸோ அதை மாற்ற முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஏக் சத்துர்னார் அந்த படத்தோட ட்ரெய்லருமே வந்து வந்துச்சு, ஹிந்தி ஃபிலிம். அந்த படம் வந்து செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆகுது. ட்ரெய்லர் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸோ படத்துக்கு வந்து வெயிட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் ஜெண்டே அந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஃபிலிம். அந்த படத்தோட ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. செப்டம்பர் 5 நெட்ஃப்ளிக்ஸில் வருது. டைரக்டர் முத்தையா அவரோட மகன் நடிக்கிற படம். முத்தையாவை டைரக்ட் பண்ணுறாரு. சுல்லான் சேது அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி யாஷ் நடிக்கிற டாக்ஸிக் அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டயானா தமன்னா நடிக்கிற டு யூ வானா பார்ட்னர் அப்படின்ற அமேசான் பிரைம் சீரியஸ் செப்டம்பர் 12 வரப்போகுது. அதோட போஸ்டர் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. துல்கர் படம் காந்தா அது போஸ்ட்போன் ஆயிடுச்சு. தீபாவளி ரிலீஸ்க்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாளைக்கு டிஜிட்டலில் ரிலீஸ் ஆகிற ஃபிலிம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர், அதுக்கப்புறம் ஷீ ரைட்ஸ் ஷார்ட்கன், டுகெதர். அந்த டுகெதர் வந்து நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு ஹாரர் ஃபிலிம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இஷ்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். பாலையா அப்டேட் சொல்லிட்டீங்களா? இல்லை ப்ரோ, சொல்லுங்க. அவரோட நேம் யூகே புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து 50 இயர்ஸ் ஆஃப் லெகசின்னு சொல்லி அவருக்கு இது ஒன்று கொடுத்துருக்காங்க.
எது ப்ரோ? யூகே புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்னு ஒரு புக்ல ப்ரோ அவரோட நேம் ஆட் ஆயிருக்கு. அதுல 50 இயர்ஸ் ஆஃப் சூப்பர். லெகசின்னு சொல்லி நந்தமூரி பாலகிருஷ்ணாக்கு. ஓ வாவ்! நைஸ். அண்ட் தென் அது டிசம்பர் போஸ்ட்போன்டுன்னு சொல்லி கார்த்தி சொன்னாரு. எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்னு தெரியல. அகண்டா 2 ஐ எம் வெரி சேட். அச்சச்சோ! சரி, ஓகே. நீங்க நெறைய ஹிந்தி படத்தோட அப்டேட்ஸ் தான் வந்துச்சு. இல்ல என் கண்ணுல அதிகமா பட்டுச்சான்னு தெர்ல. சூர்யாவோட ஒரு புது ஸ்டில் ஒண்ணு பார்த்தேன். செம்மையா இருந்தாரு மனுஷன். முடியெல்லாம் வளர்த்து, சும்மா ஒரு ஃபோட்டோ ஷூட் ஸ்டில் மாரி இருந்துச்சு. ஓகே, பார்ப்போம். எனி ஸ்பெஷல் இன்னைக்கு ஏதாவது? மதராசி நேத்து ஸ்பேஸ் ட்ரெய்லர் ஏ போட்டீங்களா? கொடுத்துன்னு பயந்துட்டேன். புரியல விஷால் ப்ரோ. நாங்க டெய்லி ஸ்பேஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். நேத்து போட்டீங்களா என்ன? போட்டோமே. எத்தனை மணிக்கு போட்டீங்க? ஆஸ் யூசுவல் டைமிங்ல தான் போட்டோம். நான் வந்து பார்த்தேன் எதுவும் இல்ல. சரி எல்லாரும் ஆடி ஆ லான்ச்ல இருக்கீங்கன்ட்டு விட்டுட்டேன். எல்லாரும் ஆடியோ லான்ச்ல இருக்கோம். புரியலையே. நேற்று எப்பவும் போல 8:30க்கு ஆரம்பிச்சு எப்பவும் போல கரெக்டா 10 மணிக்கு முடிச்சு 10:10க்கு முடிச்சோம் நேற்று. நீங்க வரலன்னு சொல்லுங்க, உள்ளே வராததுக்கு தானே இருந்தேன். நான் ட்விட்டர் பாருங்களேன். உள்ளே தான் இருந்தேன். எதுவும் காட்டல எனக்கு, அதான் கேட்டேன். ட்விட்டர் உள்ளேயே இருந்திருக்கீங்க. மாவீரன் இங்க தான் இருந்தாரு இதே ஸ்பேஸ்ல. அதான் எனக்கு காட்டல. இப்ப சரி நான் ஓகே இன்னைக்கு தான். இப்ப சரி என்ன மெதராசி ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பரணி ப்ரோ? என்ன ப்ரோ? எனக்கு ட்ரை குட். அந்த லெவல்ல தான் இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க. எனக்கும் ஓகே தான் ப்ரோ. சரி, அவ்வளவுதானா? அவ்வளவுதான் ப்ரோ. லோக்கியா இருப்போம் ப்ரோ. ஓகே, நைஸ். சரி, பார்ப்போம் என்ன எனக்கு ஒரு டவுட். பண்றாங்க. யூஏ சர்டிஃபிகேட் ஆயிருச்சா ப்ரோ மதராசி? யூஏ தான் என்னமோ கேட்டு எதுவும் பேசுறாரா இல்ல கேட்கலையா? இல்ல அதான் கேட்கல. கேட்கல. யார் கேள்வி கேட்டா? இல்ல நான் தான் இல்ல மத்தியானத்துல இருந்து ஏன்னு சொல்லி சுத்திட்டு இருந்துச்சு, அதனால கேட்டேன். இல்ல. ஆக்சுவலா என்னன்னா ட்ரெய்லர். அது ட்ரைலருக்கு சொல்லுங்க பிரகாஷ், நான் சொல்லுங்க. இல்ல ட்ரைலருக்கு இந்த மாதிரி ஃபுல் ஆக்ஷன் சீன்ஸ் இருந்துச்சுன்னா ரத்தம் அந்த கையிலலாம் ரத்தம்லாம் ஃபுல்லாக முழுக்க முழுக்க இருக்கனால அதுக்கு ட்ரைலருக்கு ஏ கொடுத்தாங்க. ஏன்னா டிவிலலாம் போடுவாங்கங்கிறப்ப இது மாதிரி போடக்கூடாது அப்படிங்கிற பெரும்பாலான படங்கள் யூஏ வாங்கின பெரும்பாலான படங்கள் ட்ரைலருக்கு ஏ தான் வாங்கியிருக்கு. தேட்ரிக்கல் வெர்ஷனுங்கிறப்ப சில சீன்ஸ் பிளர் பண்ணுவாங்க, சில இது ரெடியூஸ் பண்ணுவாங்க, சீன்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணுவாங்க. அந்த குறிப்பிட்ட செகண்ட்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு அந்த ஒரு கோரியான ஆக்ஷன் சீன்ஸ்னா அதில் ஒரு 30 செகண்ட் இருந்துச்சுன்னா அது ஒரு 5 செகண்ட் தான் சீனில் படத்தில் வைப்பாங்க. 15-20 செகண்டை கட் பண்ணிடுவாங்க. அது கட் பண்ணி யூஏ வாங்கிடுவாங்க. இதுதான் எல்லாத்தையும் நடக்கிறது. ட்ரெய்லரையும் படத்தையும் கம்பேர் பண்ணி இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய படங்கள் ஏ வாங்குறதுனால இவங்க அதை நினச்சிக்கிட்டாங்க போது இந்த படமும் ஏ சர்டிஃபிகேட் வாங்கணும்னு. அதனால எல்லாம் கொஞ்சம் ஒரு குழப்பி விட்டாங்க. அதெல்லாம் நடக்காது. தெளிவாக ப்ரொடியூசர் ஒவ்வொரு ஹீரோவோட பலங்கள் பலவீனங்கள்லாம் தெரியும் எல்லாத்துக்கும். அப்போ வந்து இவரோட பலம் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஹீரோ, குழந்தைகளும் பார்ப்பாங்க. முக்கியமாக வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி பார்க்கணும் அப்படின்னா யூஏ இருந்தால் தான் பார்க்க முடியும். அதுக்காக தான் வந்து ஆக்ஷன் படமாக முழுமையிலே ஆக்ஷன் படமாக தான் அதுக்கான சீன்ஸ்லாம் கரெக்டாக பிளர் பண்ணி யூஏ வாங்கிடுவாங்க. வாங்கிட்டாங்க. யூஏ வாங்கிட்டாங்க. பட் ஆனா நான் ட்ரெய்லருக்கு ஏ கொடுத்தோன்னு எனக்கும் கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்துச்சு. ஏன்னா ட்ரெய்லருக்கே ஏ கொடுத்துருக்காங்கன்னா படத்துல இன்னும் கொஞ்சம் வயலன்ஸ் இருந்துச்சுன்னா மேபி எப்படியும் யோசிச்சேன். பட் யூஏ வந்து எனக்கு தெரிஞ்சு யூஏ 13+ கண்டிப்பா இருக்காது. யூஏ 16+ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். சிவன் ப்ரோ, உங்களுக்காக ஒரு அப்டேட். விகடன்ல வந்து ருக்மிணி இன்டர்வியூ இருந்திருக்கு. அதுல அந்த அப்டேட் ஏதாவது இருக்கா? எந்த அப்டேட்டு? இப்பதான் ப்ரோ வந்திருக்கு. 2 இன்டர்வியூ நான் 2ம் பார்த்தேன். ஒரு இன்டர்வியூ பாதி பார்த்தேன். இன்னொரு இன்டர்வியூ ஃபுல்லா பார்த்தேன். பட் அவங்களும் பெருசா எதுவும் வந்து ரிவீல் பண்ணல. எல்லாம் இருக்குன்னு தான் சொல்றாங்க. நானும் பார்த்தேன் ப்ரோ. தேங்க்ஸ் கமல் சொன்னதுக்கு. பட் ஆனாலும் நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. நீங்க பார்க்கலன்னா தான் ப்ரோ ஆச்சரியம். இப்பதானே ப்ரோ எனக்கு நோட்டிபிகேஷனே வந்துச்சு. இல்ல வந்துருச்சு. இன்டர்வியூலாம் வந்துருச்சு ப்ரோ. இன்டர்வியூ முன்னாடியே வந்துச்சு ப்ரோ. நீங்க டைமிங் பாருங்க போயிட்டு. ஓகே. அப்புறம் இந்த மலையாளம் ஃபிலிம் தீரன் அந்த படம் பார்த்தேன். எனக்கு வந்து ஓகே தான். ஆனா சில சிச்சுவேஷனல் காமெடிஸ்லாம் ஒர்க் ஆயிருந்துச்சு. அது என்ன சொல்ல, அது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகுமான்னு தெரியல. மீன்ஸ் அதர் லாங்குவேஜ்ல பார்க்குறப்ப அந்த இது
எப்படி வந்து ஒர்க் ஆகும்னு தெரியல. அது மலையாளமா பார்க்குறப்ப அந்த ஒரு கொஞ்சம் ஒரு மாரி சர்க்காஸ்டிக் காமெடிஸ் நெறையா இருக்கும். அதெல்லாம் ஒரு மாரி ஃபன்னா இருந்துச்சு. எனக்கு ஒரு ஓகே. லாஸ்ட் 40 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் மத்ததெல்லாம் கொஞ்சம் ஃப்ளாட்டா தான் போச்சு. யாராவது பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா பாருங்க சும்மா. பரணி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இந்த லோக்கா ட்ரெய்லர்ல கடைசியில ஒரு கை கட்டுறாங்களே, அது யாருன்னு அது கேட்க மம்முட்டின்றாங்களே. மம்முட்டின்னு சொல்றாங்களா? இன்னைக்கு தான் சுகன் ப்ரோ இந்த சென்சார் சர்டிபிகேட்ல ஏதோ ஏகப்பட்ட கேமியோ லிஸ்ட் வந்திருக்கே. ஏங்க நான் சென்சார் சர்டிஃபிகேட்டும் பார்க்கல, எதுவும் பார்க்கல. நான் படம் பார்க்கலான்னு இருக்கேன். என்னைய விட்டுருங்க ப்ளீஸ். நான் வந்துட்டு ஹிருதயபூர்வம் காலையில 9:30 ஷோ போறேன். லோகா மதியானம் 1:30 மணி ஷோ போறேன். கேரளா போறோம், படம் பார்க்குறோம். போறீங்க, பாக்குறீங்க. ஏதோ எங்களை கூட்டிட்டு போற மாதிரி வேணா டிக்கெட் போட்டு கொடுங்க, வரோம். என்னது கேரளா தான். கேரளாவா? அஜித் பல்டா, நீங்க கோயம்புத்தூர் தானே? ஆமா ப்ரோ. உங்களுக்கு என்ன இங்க இருந்து பாலக்காடு 1 ஹவர் தானே, போய் பார்த்துட்டு வரலாம்ல? நீங்க போறோம் பாக்குறோம், நீங்க சரி கூட கூப்பிட்டு போங்கன்னா பாத்துட்டு வாங்கங்கிறீங்க. இதெல்லாம் பேச்சா? பெரிய மனுஷரை பேசுற பேச்சா? பெரிய மனுஷன் பேசுற பேச்சு இல்லதான் ப்ரோ. நான் பெரிய மனுஷனே இல்ல. என்ன விட பெரிய மனுஷன் நீங்க. இப்படி சொன்னீங்கன்னா அப்புறம் என் தலைவனை இறக்கி விட்டுருவோம், பாத்துக்கீங்க. அஜித் பல்டான் ப்ரோ, இங்க எல்லாரும் வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. நான் வந்து ரொம்ப இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ஆக்சுவலா ட்ரூ கிடையாது. இது என்ன சொல்றது, இந்த ஐயோ அது அது ஐயோ என்னமோ டைலாக் ஒருமே மறந்து போச்சு. கட்டாமிப்பா. இல்ல இந்த டிவி ஷோலாம் வந்து சில விஷயங்கள் கண்டென்ட்ஸ்க்காக பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கண்டென்ட்டுக்காக பண்ணப்பட்ட விஷயங்கள். சும்மா சொல்லி வைப்போம். சரி ஓகே பரணி ப்ரோ, ஆடியோ லான்ச்னு ஒண்ணு பண்ணாங்க. சாங் எப்பதான் விடுவாங்க பேலன்ஸ் எல்லாம்? வாய்ப்பில்ல ப்ரோ. ஏதோ ஒரே ஒரு சின்ன எமோஷனல் சாங் மட்டும் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல ஏதாவது இருக்குமான்னு எனக்கு டவுட் தான். ஐயா அப்புறம் எதுக்கியா ஆடியோ லான்ச்? கம்முனு ப்ரீ ரிலீஸ் வந்து வச்சிட வேண்டியதானே. எல்லாரும் இதே தான் பண்றாங்க. அது என்னன்னா அந்த ஒரு டேர்ம் எல்லாம் இதானதுனால அதை அப்படியே வச்சிடுறாங்க போல. புரியுது எனக்கு. நிறைய படத்துக்கு அப்படித்தான் பண்றாங்க. பாட்டு ஆடியோ லான்ச்னு வச்சிடுறாங்க, கடைசியில பாட்டு விட மாட்டேங்கிறாங்க. ஆனா இவன் ட்ரெய்லர் கரெக்ட் டைம் ரிலீஸ் பண்ணதே பெரிய விஷயமா பாக்குறேன். எல்லாம் ட்ரெய்லர்ல ஃபோக்கஸ்டா இருந்ததுனால சாங்ஸை மறந்துட்டாங்க. ஓகே, ஒருத்தர் 2வது தடவை கமெண்ட் பண்ணியிருக்காரு. பேட்டை நாவல் படிச்சிருக்கீங்களா? குற்ற பரம்பரை புக்கு படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டுருக்காரு. பேட்டை நான் படிச்சதில்லை. அது எதை பற்றிங்கிறது தெரியல. குற்ற பரம்பரை படிச்சிருக்கேன். நம்ம அந்த புக்குகளை பற்றி பின்மேல் நம்ம பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்ல ஆல்ரெடி. அதனால் எந்த கதையும் சொல்கிற மாதிரி ஐடியா இல்லை. ஒருவேளை சொல்கிறதா இருந்தால் நான் ஆல்ரெடி பரணிக்கு வாக்கு கொடுத்த மாதிரி எப்போ வேள்பாரி ஒர்க் முடியுதோ அப்போ வந்து கடற்புறாவும் அந்த மகாபாரதோட ஷார்ட் வெர்ஷனும் சொல்லலாங்கிற ஐடியா மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எந்த கதையும் சொல்கிறதா இல்லை. அவ்வளோதான். அதே மாதிரி பேட்டைங்கிற நாவல் நான் படித்ததில்லை. தமிழ் பிரபா எழுதுன புக்கை பற்றி கேட்டிருக்காரு, நான் படித்ததில்லை. அதை சொல்லிடலாம், அவ்வளோதான். விஷால் ப்ரோ ஸ்பீக்கர் கேக்குறாரு. அவர் ஏன் இப்போ பஸ்ல இருந்து இறங்கினாரு? பஸ்ல இருந்து ஏன் இறங்கினாரு? ஓடுற பஸ்ல இறங்குறதே தப்பு. வர்ணி அப்டேட் கொடுங்க. அவர் கோவஸ்ட், நீங்களே என்ன கோவஸ்ட் வரலையா? நானே கோவஸ்ட் காமிக்கல எனக்கு நினைக்கிறேன். சரி, திரும்ப கொடுத்துட்டேன். அவரை வந்து ஸ்பீக்கர் அசெப்ட் பண்ண எனக்கு காமிக்கல. ஜெகன் பிரதர் சொல்லுங்க. இப்போ ஜெகன் நான் தான். இது பிரகாஷ் கிட்ட தான் கேட்கணும். நீங்க இந்த பாய்ஸ் கேட்கலாம் நான் பேசுறது? கேக்குது சொல்லுங்க. சொல்லுங்க கேக்குது. ஓகே இந்த பாய்ஸ் வந்துட்டு நீங்க பார்த்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டேன், நல்லா இருக்கு. நீங்க பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணேன் பார்க்கறதுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நான் இந்த காஃப், அப்புறம் இந்த லாஸ்ட் ஆஃப் எக்ஸ், அப்புறம் இந்த த்ரிஷாது, இந்த வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டேன். ஆனால் என்னால் இது வாய்ஸ் வந்துட்டு பார்க்கவே முடியல. எனக்கு ஒன்றுமே போகிற மாதிரி தெரியல. டெய்லி ஒரு எபிசோடு போட்டா எப்போ முடியுது அப்படி இருக்கு. ஆனால் வந்துட்டு இது மற்றதெல்லாம் அந்த கேம் ஆஃப் த்ரோன் மற்றதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்து 45 மினிட்ஸ் போகிறதே தெரியாது. உங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சா இல்லை போக போக நல்லா இருக்கு? இல்லை, அப்போ விட்டுருங்க. ஏன்னா அவங்க செட் ஆகாதுன்னு அப்போ விட்டுருங்க. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து 2 எபிசோடு தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்புறமேட்டு 3-4 எபிசோடு போகிறப்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ டோட்டலாக பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம எல்லா சீசனும் முடிச்சு இப்போ அடுத்து அவங்க சொல்கிற ஃபைனல் சீசன் தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறேன். நாங்கள் அன்றைக்கி மாவீரன் யாரும் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன்.
அதுக்காக ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. நான் பார்த்துட்டேன். உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிட்டு நேரா அடுத்து கொரியன் பக்கம் ஒதுங்க. முழுக்க முழுக்க கொரியன் போயிருங்க. அது செம்ம ஃபன்னா இருக்கும், ஜாலியா போலாம். அங்கங்க ஒரு ஃபைட் எல்லாம் வரும்போது நல்லா தான் இருக்கு. பட் ஏங்க ஆனா ஜெகன் ரொம்ப ப்ரோ, பேசுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு அவ்வளவு லிஸ்ட் போட்டு சொல்லுங்க கொடுத்தா நீங்க அதை விட்டுட்டு நீங்க உட்காந்து என்ன உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தா? ப்ரோ. இல்ல ப்ரோ, நீங்க சொன்னது அந்த இது த ஹில்ஸ் ஆஃப் ஹாண்டிங் ஆஃப் ஹில் ஹவுஸ் அது பாத்தீங்களா இல்லையா? ஹாண்டிங் ஆஃப் ஹில் ஹவுஸ் அது இப்ப பார்த்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்பதான். ஓகே ஓகே. நேத்து தான் அது காஃப் முடிச்சேன். அது நல்லா இருந்துச்சு ப்ரோ. காஃப் காஃபா? ஓகே, என்னன்னு தெரியல. பிரைம்ல இருக்குல்ல அந்த ஒரு ஹாரர். ஓகே ஓகே ஓகே. அது இந்திய வெப் சீரிஸ் சொல்றாருக்கு. ஓ சரி சரி சரி. அந்த அப்புறம் அந்த மங்கி தான் பார்க்கணும். நீங்க சொன்னீங்க பாருங்க பாருங்க, அது ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க, நல்லா இருக்கும். அப்ப நான் இந்த பாய்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டுமா? ஆமா, செட் ஆகலாம் விட்டுருங்க. ஒவ்வொருத்தவங்களும் செட் ஆகும், ஒருத்தவங்க செட் ஆகாது. அடுத்து பாருங்க. ஏன்னா 15 நாள் ஆயிருச்சா, என்னால ஒரு சீசனே முடிக்க முடியல. அப்படியா? கஷ்டமா இருந்தா விட்டுருங்க. அனிமேஷன் பாப்பீங்கன்னா ஒன்று சொல்றேன், தமிழ் டப்பிங்ல அது வேணா ட்ரை பண்ணுங்க. அது ஒரு ரத்தங்களா தான் இருக்கும். நமக்கு ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் அந்த மாதிரி தான். பொம்மைலாம் நீங்க பாக்குறது இல்ல. சரி ஓகே. பிரகாஷ் ப்ரோ, ஜென்வின்னு ஒரு சீரிஸ் வந்துச்சு பாய்ஸை தொடர்ந்து, அதோட ஸ்பின் ஆஃப் அது சீரிஸ் பாத்தீங்களா? பிரகாஷ் நான் இருக்கீங்களா? இல்ல இருக்கேன். நடுவில் திடீர்னு விசால் பேசினார்ல, அதனால அவரு தான் பேச வராரு போல நினைச்சுக்கிட்டேன். நான் என்ன பார்க்கலைங்க மாவீரன், நீங்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் அதோட ஸ்பின் ஆஃப்னு சொன்னீங்க, நான் பார்க்கல. அது இது ஃபாலோ பண்றோமோ இதோட முடிச்சுக்குவோம், அதுக்கப்புறம் இன்னொன்று போவேன் அப்படின்னு இழுக்க வேணாம், அந்த கதையை இழுக்க வேணாம். சீசன் 2 வருது இல்ல, அதுல கடைசியில ஹோம்லேண்டர் வருவாரு அந்த சீரீஸ்ல. ரெண்டையும் கனெக்ட் பண்ண போறாங்க. சரி ரைட்டு. உங்கள்ட்ட அன்னைக்கு கேட்டேன்னு நினைக்கிறேன். கேட்டேன்னா இல்லை கேட்கலையான்னு தெரியல. திரும்ப இல்லை கேட்கலன்னா ஞாபகம் வச்சு சொல்லுங்க பதில். இந்த பாய்ஸ் அப்படின்னு போட்டா எங்க போட்டாலும் அந்த ஹோம்லேண்டர் தானே முன்னாடி வருது போஸ்டர்ல. எல்லாத்தையும் இப்போ இது பண்ணாங்க, கூகுள்லேயே சர்ச் பண்ணாலும் ஹோம்லேண்டர் இமேஜ் தான் வருது. இல்லை நீங்கள் எங்கே போனாலும் அந்த பாய்ஸ்ன்னு சொல்லி ரிவ்யூ போஸ்ட் போட்டாலும் போஸ்டர்ஸு எல்லாத்துலேயும் ஹோம்லேண்டர், இல்லை மீம்ஸு எல்லாத்துலேயுமே அது மட்டும் தானே வருது. ஹீரோ வந்து இவங்க தானே. ஏன் ஹீரோ வந்து எந்த போஸ்ட்லையும் காணாம முன்னிலைப்படுத்த மாட்டாங்க? ஏன், என்ன காரணம்? அந்த கேரக்டர் அந்த அளவுக்கு ரீச் ஆயிருச்சு ப்ரோ. புச்சர் தான் ஹீரோ, ஆனா ஹோம்லேண்டர் இது அது காமிக் தான். ஆனா அப்ப அந்த பாய்ஸ்ல புச்சர் தான் மெயின். படமாக்குறப்ப இவர் நல்லா ரீச் ஆயிட்டாரு. அந்த ஆக்டிங் வேற மாதிரி, கேரக்டர் எல்லாமே பயங்கரமா ரீச் ஆயிருச்சு. நான் ஆல்ரெடி இதை உங்கள்கிட்ட கேட்ட கேட்ட மாதிரி ஞாபகம். ஆனால் நான் கேட்டேன்னா கேட்கலையா? இல்ல கேட்கல. இப்போ நான் இப்போ ரொம்ப நாளாக கேட்கணும். நானும் இப்போ கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணாலும் அந்த ஹோம்லேண்டர் இமேஜ் தான் ஃபர்ஸ்ட் வருது. ஹீரோ போஸ்டர் இல்லாமல் ஒரு நான் பார்க்குறது இதை தான் அதிகமாக பார்க்குறேன். எந்த இமேஜ் அவங்க பேஜ்லேயே போய் பாருங்களேன், அதிகமாக இந்த பாய்ஸ் பேஜில் அதிகமாக வந்து இவருக்கு தான் போட்டுட்டு இருக்காங்க மீமு. ஒவ்வொரு வீடியோவும் எல்லாம் இவருக்கு தான் போட்டுருக்காங்க, ஹோம்லேண்டர்னு. அது வில்லன் கதாபாத்திரம் தானே. வில்லன் கதாபாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனால் போஸ்டர்லேயே, அஃபீஷியல் போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்த சீசன் ஏதோ ஒரு போஸ்டர், அஃபீஷியல் அப்கமிங் சீசன் போஸ்டர் பார்த்தேன். அதுலேயும் ஹோம்லேண்டர் தான் முன்னிலைப்படுத்துறேன். ஹீரோ போஸ்டரே காணாம் அதில். எனக்கு ஷாக்கிங். அதுக்கு தான் கேட்கணும்னு நினைச்சிட்டு கேட்கல போல இருக்கு நானப்ப. இதாவது பரவாயில்ல, வில்லனாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன்ல எல்லாம் அந்த வில்லியம் டர்னர் கேரக்டர் தான் ஹீரோ. ஆனா ஜாக் ஸ்பேரோ ஃபேமஸ் ஆயிட்டாருன்னு ஜாக் ஸ்பேரோ அடுத்தடுத்த பாட்டுல மெயின் ஹீரோ ஆகிட்டாங்க. அடப்பாவிங்களா, ஜாக் ஸ்பேரோ வில்லனாப்ப? இல்ல அவரு ஹீரோ ஃப்ரெண்டு, வில்லியம் டர்னர் தான் ஹீரோ. சுத்தம். நானே அது ஜாக் ஸ்பேரோ தான் ஹீரோ நினைச்சிட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் தெரியாது, அவரை பேசிக்க தெரியல. சரி, பரணி இதை கேட்க வந்த. அப்படி பரணி சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். ரஜினிகாந்த் பிலிம் வந்து எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன்ல அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. ரஜினிகாந்த் பிலிம் இல்லைங்க, சௌந்தர்ய ரஜினிகாந்துங்க அது. நீங்க ரஜினிகாந்த் ஒரு போஸ்டர் போட்டு தானே போட்டிருக்கீங்க. அது நியூ மூவி. நியூ மூவி, அது ப்ரொடியூஸ்டு பை மகேஷ் ராஜ் அண்ட் சௌந்தர்யா ரஜினின்னு போட்டிருக்கு. அதனால நீங்க அவரோட போட்டோவும் சேர்ந்து போடவும் எனக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. இவர் இல்ல இவர் ரஜினிகாந்த் வந்து அவங்க ரஜினிகாந்த் பொண்ணு வந்து தயாரிக்கிறாங்க. கூட இணைஞ்சு தயாரிக்கிறது மகேஷ் ராஜ்ங்கிறது எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் இருக்காருல்ல, குட் நைட்டு, லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி படம் தயாரிச்சார்ல, அந்த படம் வந்து அதை அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இவர் ரஜினி கூட சேர்ந்து எடுத்த போட்டோவும் இவங்க ரஜினி பொண்ணுங்கனால அவங்க 2 பேர் சேர்ந்து எடுத்த போட்டோவையும் மெர்ஜ் பண்ணி போஸ்ட் போட்டிருக்க, அவ்வளவுதான். நீங்க சொன்ன படம்லாம் $1 மில்லியன் பிக்சர்ஸ்ல $1 மில்லியன் இவரும் இல்ல ஒண்ணு இல்ல 3 பேர் 2 பேர் சேர்ந்து தயாரிச்சாங்க. $1 மில்லியன் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து 3 படம் சேர்ந்து தயாரிச்சாங்க. இப்ப 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க.
பிரிஞ்சு அவர் வந்து $1 மில்லியன் வந்து வேல்ஸோட வேல்ஸ் டைப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காரு. பார்ட்னர் வச்சுக்கிட்டாரு. இப்போ இவங்க வந்து சௌந்தர்ய ரஜினிகாந்த் கூட டைப்ல இருக்கிறாங்க. கமல் 2 நாளுக்கு முன்னாடி வலைப்பேச்சில் சொன்னாங்களே, ஏதோ ஹீரோ சொன்னாங்க. யார் சொன்னாங்க இந்த சௌந்தர்யா ரஜினிகாந்த் படம்? இல்ல தெரியல விஷால் ப்ரோ. கரெக்டா சரி சரி. ஹீரோ தான் யாருன்னு ஒருத்தர் தெரியல கேட்டுட்டு இருக்கேன். ஒரு படத்துக்கு வந்து இவரு ஹீரோன்னு சொன்னாங்க. அந்த யாரு அந்த பட டைரக்டர், நம்ம யுவர் டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் தான் ஹீரோ. கரெக்ட் கரெக்ட். டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் அனஸ்வரா ராஜன், டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர். அது இங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே இன்ஸ்பிளாக்னு ஒருத்தர் போட்டாரு. ஆமா ஆமா ஆமா. விஷால் ப்ரோ இன்னைக்கு உங்களை ட்ராமடைஸ் பண்ண படத்தோட ஆனிவர்சரி. பார்த்தேன் பேசினேன். லிங்கே தனியா பேசியிருந்தேன். 19 இயர்ஸ் ஆஃப் வேட்டையாடு விளையாடு. அவட போடிலா. விஷால் ப்ரோ சொல்லுங்க சார். நீங்க ஏன் அந்த 100 ஃபிலிம்ஸ் அது போடுறதே இல்லை போல இருக்குதா? ஏங்க போட்டு தாங்க இருக்கேன். என்னாச்சு? 100 முடிச்சு 200க்கு போயிட்டாங்க. இல்ல நடுவுல ஒரு ட்விட்டர்ல கேக்குறாங்க. ட்விட்டர்ல தலைவா, அது ட்விட்டர்ல இல்ல தலைவா, எனக்கு அது போஸ்டே எனக்கு போகல முடியுது. நடுவில் ஏதோ ப்ராப்ளமா இருந்துச்சு. ரொம்ப நன்றி தலைவா, தேங்க்யூ. போட்டுருவோம். ஓகே, இந்த வாரம் வந்து செப்டம்பர் 4 வரைக்கும், செப்டம்பர் 5 தான் அடுத்த வாரம் படம் ரிலீஸ். இந்த வாரம் எந்த படம் ரிலீஸ், யார் என்னென்ன படம் பார்க்குற ஐடியாவில் இருக்கு? ஃபர்ஸ்ட் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுது ப்ரோ? அப்புறம் நான் இந்த மதராசி பார்த்த ட்ரெய்லர் வேற லெவல்ல இருந்துச்சு. ஆக்ஷன்லாம் பக்காவா இருந்துச்சு. படம் மட்டும் அதே மாதிரி இருந்தால் தெரியும். ஆக்சுவலா பிரகாஷ், இந்த தடவை தமிழ் ரிலீஸ் ஒன்றும் பெருசா இல்ல, பட் மலையாளம்ல தான் நிறைய ரிலீஸ் ஆகுது. இந்த ரிவால்வர் ரீட்டா கீர்த்தி சுரேஷ் படம் அதை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணாங்க, பட் அதுவுமே வரல. அதை தவிர எனக்கு தெரிஞ்சு ஆமா, அது வந்திருந்தா இந்த வாரம் கரெக்டாக வந்திருக்கும். நிறைய படங்கள் வர 28 அனௌன்ஸ் பண்ண எந்த படமும் வரல. சொட்ட நினைது. அட, அந்த படத்தை பத்தி பேசுற ஒரே ஆள் நீங்க மட்டும்தாங்க. இது மட்டும்தான் அந்த படத்தை பத்தி பேசுற ஒரே ஆள். அந்த படம் தான் ரிலீஸ் ஆகுது, வேற எதுவும் இல்லை. அது அப்புறம் இந்த இங்கிலீஷ்ல வந்து இந்த டாக்ஸிக் அவெஞ்சர் அப்படின்னு சொல்லி ஒரு படம், அது ரிலீஸ் ஆகுது. மற்றபடி வேற எதுவும் பெருசா இல்லை. ஐ மீன் தமிழ்ல பெருசா இல்லை, மலையாளம்ல தான் 4 படம் சாலிடா வருது. பரணி ப்ரோ, பூதா கலாம்னு ஒரு மலையாள படம் கார்த்திக் சுப்ராஜ் சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு பயந்துட்டு அந்த படம்லாம் பார்த்துட்டு என்ன பயம் நல்லா இருக்கும். ப்ரோ நான் பாத்துட்டேன். பிரம்மயுகம் டைரக்டருங்க, பாருங்க. பாத்துட்டேன் ப்ரோ. அது கிளைமேக்ஸ் மட்டும் தான் ப்ரோ நல்லா இருக்கும். அது வரைக்கும் போட்டா கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும். பார்க்கல ஆக்சுவலா. அது வந்து ஓடிடில தான் அந்த ஸ்ட்ரைட் ஃபிலிமா வந்துச்சுன்னு நினைக்கிறேன், சோனி லிப். நானும் அவர் சொன்னதுக்கு அப்புறம் ரேவதி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ரேவதி இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க, ரேவதி தான் இருப்பாங்க. ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஷாட் அந்த ஒரு பாட்டியை காட்டுவானுங்களே ப்ரோ, அத்தாடி. இப்போ கமல் நீங்க சொன்னதான் எக்ஸாக்டா கார்த்திக் சொன்னாரு. ஓ, பயமா இருக்கும் ப்ரோ அந்த ஃபர்ஸ்ட் ஷாட். ஒண்ணுமே இருக்காது. அப்பா நடுங்கிரும் உள்ள. அந்த டைரக்டர் ஒரு மாதிரி, அது ஒரு மாதிரி வித்தியாசமான கைதான் அந்த ஆளு. அடுத்து இப்ப இவரு பிரணவ் மோகன்லால வச்சு ஒரு போஸ்டர் வந்துச்சு. என்னடா பிரெஞ்சு படம் மாதிரி இருந்துச்சு. என்னடா அது டேய் அப்படி இருந்தது டைட்டில். பரணி ப்ரோ, இன்னைக்கு உங்க வாய்ஸ் லோவா இருக்கிறதால தான் ஓவர்லாப் பண்றாங்க. என் வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கா? இப்ப நல்லா இருக்கு. என் வாய்ஸ் மட்டும் ஏன் இவ்வளவு லோவா இருக்குன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. இல்ல ப்ரோ, கரெக்டா தான் இருக்கு. இல்ல, நேத்துல இருந்து மதராசிக்கு ரொம்ப ஹைப் கொடுக்குறீங்க ஆன்லைன்ல. அதுதான் எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. நான் ஹைப் கொடுக்குறேன்னா? உங்களை சொல்லல, நிறைய பேர் ஹைப் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வரையும் பிரதர், உங்க ஸ்பீக்கர்ல ஒரே நாய்ஸா இருக்கு. பின்னாடி ரொம்ப சவுண்டா இருக்கு. என்ன சவுண்டுன்னு பாருங்க. இல்ல அமைதியான இடத்துல இருக்கு, ஏன்னா மத்தவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்காக தான். இப்போ ஓகே கேக்குறீங்க, புரிஞ்சுக்கிட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டரா இருக்கு. அது என்னன்னா, நேத்துல இருந்து ஓவரா இல்ல, நிறைய பேர் கொஞ்சம் ஹைப் கொடுக்குறாங்க மதராசிக்கு. இல்லைங்க, எந்த படம் வந்தாலும் எந்த படம் வந்தாலும் எல்லாருமே மிக்சட் ஒப்பீனியன் தான் சொன்னோம். இல்ல சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட. எந்த படம் வந்தாலும் அதுக்கு முன்னாடி போஸ்டரோ வெறும் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் வந்திருக்கும். ட்ரெய்லர் வந்தா எல்லா படத்துக்கும் ஹைப் ஏறுறது, இல்ல வந்து ட்ரோல் ஆகுறது சகஜம். பாசிட்டிவ் வந்தா பாசிட்டிவா சொல்ல போறோம், நெகட்டிவ் வந்தா நெகட்டிவா சொல்ல போறோம், பிடிக்கிறதா பிடிக்குதுன்னு சொல்ல போறோம். நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் ஒருத்தர் சொல்றேன். மாவீரன் சொன்னால டோட்டலா ஒரு 5 பேரை தவிர மற்ற எல்லாரும் மிட் தான் சொன்னாங்க. ஓகேங்களா?
அப்போ வந்து ஹைப் ஏத்துறாங்கன்னா பிடிச்சிருக்குன்னா ஹைப் ஏற்ற போறாங்க, இல்லைன்னா அதுக்கு பிடிக்கல கழிவு ஊற்ற தான் போறாங்க. இப்போ கூலிக்கு வந்து எல்லாம் ஆகாவோ ஐயோ அம்மான்னு பயங்கரமா பேசிட்டு அப்புறம் ரிலீஸ் அப்புறம் நம்மளே திட்டலையா, ரைட்டிங் சரியில்லைன்னு திட்டலையா, படம் வந்ததுக்கப்புறம் திட்டம். ட்ரெயிலர் வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்கு. ட்ரெயிலர் நல்லா தானே இருக்கு. ட்ரெயிலரு நல்லா இல்லைன்னா பரவாயில்ல நம்ம அடிக்கலாம். ஹைப் கொடுக்குறாங்க. இன்னும் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, எனக்கு ஒரு பர்சனலாக இந்த படம் பெருசா போகணும்னு எனக்கு தோணுச்சுங்க. நான் ட்ரெய்லருக்காக சொல்லல. கொஞ்சம் நிறைய ஸ்கில்ஸ் இடையிலலாம் பார்த்தேன். கொஞ்சம் அவங்க டீமான சைலண்டாக இருக்காங்க. நேற்று ட்விட்டர்ல கொஞ்சம் ஒரு ஆக்டிவா நிறைய பேர் கொஞ்சம் ஹைப் கொடுக்குற மாதிரி இருக்கா, அதுதான் கொஞ்சம் பக்குன்றது. கொஞ்சம் சைலண்டா போனாலே படம் பெருசா கனெக்ட் ஆகும்னு தோணுது. ரீசனா எந்த படம் பெருசா மூவ் போகல அப்படின்றப்ப எப்படி போனாலும் அமைதியா இருந்தாலும் இல்ல வந்து 1000 பாலா பட்டாசு வெடிச்சிட்டு வந்தாலும் படம் நல்லா இருந்தா தான் ஓடும். சவுண்ட் என்ன சவுண்ட் கொடுத்தாலும் சரி, இல்ல அமைதியாவே வந்தாலும் படம் நல்லா இருந்தா ஓடும். நேத்து வந்து ட்ரெய்லர் நேத்து தான் அவங்க கண்டென்ட்டே கொடுக்குறாங்க படத்துல. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் இப்போ டைம்லைன்ல ஒரு எந்த ஒரு ட்ரெய்லர் வந்தாலுமே வந்து அதுக்கப்புறம் தானே உங்களுக்கு பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ ரீச் ஆகும். அது எக்ஸ்ட்ரீம் லெவல் எப்படி வேணாலும் போகலாம். ஒன்று நெகட்டிவா எக்ஸ்ட்ரீமாவும் போகலாம், பாசிட்டிவா எக்ஸ்ட்ரீமாவும் போகலாம். நேற்று ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் தான் மக்களுக்கு அந்த படத்து மேல நம்பிக்கை. அதுக்கு மேலே வரைக்கும் முருகாசோட ரீசன் ஃபார்ம் வச்சு ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருக்கு. என்னதான் படத்து மேல நம்பிக்கை இருந்தாலும் என்னையே எடுத்துக்கங்க, எனக்கு இந்த படம் மேல ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்துச்சு இருக்கு. ஆனாலும் முருகாசோட ரீசன் ஃபார்மை பார்த்து கொஞ்சம் எனக்கு முருகாஸ் ரொம்ப ஃபேவரட் டேரக்டர். எல்லாத்த விட எனக்கு முருகாஸ் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னாலுமே நம்ம ரீசன் ஃபார்மை பார்த்து பயம். சிக்கந்தர்லாம் பார்த்துட்டு அந்த பக்கமே போயவே கூட யாராதானே அப்படிங்கிற அளவுக்கு பயம் இருக்கு. ஆனா ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் நம்ம அப்ப அது வரைக்கும் நம்ம கம்பு சுத்தாம ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் கம்பு சுத்துறோம்ல, அதுக்கு காரணம் ட்ரெய்லர் நல்லா இருக்கு, ட்ரெய்லரோட விஷுவல்ஸ் நல்லா இருக்கு, ஒரு முருகாஸ் படத்தோட சாயல் இருக்கு, முருகாஸ் படத்தோட ட்ரேட்மார்க் இருக்கு, முருகாஸ் படத்தோட அந்த சிக்னேச்சர் இருக்கு, அப்படிங்கிற டச் இருக்கு, இப்படி எல்லாம் இருக்குங்கிறனால நம்பிக்கை வருது. அதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் ஹைப் ஏத்துறோம், அவ்வளவுதான் காரணம். இருக்கிறது எந்த படம் வந்தாலுமே அதான். டீசர் வந்தப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. முன்னாடியே கொஞ்சம் அப்பயே கொஞ்சம் தோணுச்சு படம் பெருசா அடிக்குமோ அப்படின்ட்டு. அதுமாரி ட்ரெய்லர் ரொம்ப செம்மையா எடுத்திருக்காரு. செம்ம ஆக்ஷன் படம். கொஞ்சம் கதை மட்டும் ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா போதும், படம் பெருசாக கிளிக் ஆகிடும். பழைய ஸ்டோரி ரிவெஞ்ச் ஸ்டோரி இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா போதும், படம் நல்லா கிளிக் ஆகிடும். மதன் ப்ரோ எந்த படத்தை பத்தி சொல்றீங்க? மதராசி சொல்றேன். எங்க ஓவரா ஹைப் பண்றீங்கன்ட்டு இப்ப நீங்களே நல்லா இருக்குதானே சொல்றீங்க? எனக்கு நேத்தில இருந்து நிறைய பேர் சொல்றாங்களே, அதுக்காக சொன்னேன். நான் ஹைப் கொடுத்து பில்டப் கொடுத்துருவாங்களோன்னு பயமா இருந்துச்சு. நல்ல வேலை ஆடியோ லஞ்ச்ல யாரும் பெருசா பேசல. 100 இப்படி ப்ரீவியஸ் படத்தை கணக்கு 100 படத்துக்கு சமம் அதே மாதிரிலாம் ஏதாவது வாய் விட்டுருக்கலாம் நினைச்சா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. கரெக்டாக எடுத்துட்டு வராங்க. பிரகாஷ் பிரதர், நான் தான் உங்கள்கிட்ட ஒரு 2 மாசம் முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கூலி நீங்க ஹைப் சொன்னீங்க, எனக்கு வந்து பெருசா கனெக்ட் ஆகாதோன்னு தோணுது. ஜெயிலர் 2 தான் எனக்கு பெருசா அடிக்கும்னு நினைச்சு உங்கள்கிட்ட சொன்ன இதே ஸ்பேஸ்ல நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கூலி கொஞ்சம் பெருசா போகல, பட் ஜெயிலர் 2 நல்லா இருக்கும்னு தோணுதுங்க. பெரிய பிளாக் பஸ்டர் அடிக்கும். 1000 crore சொல்றாங்க பாத்தீங்களா, தமிழ்ல அதான் வரும்னு நினைக்கிறேன். ஆடியோ லான்ச் ஸ்பீச் இங்க வேர்டிங்ஸ்ல வந்துச்சு, அது மட்டும் தான் பார்த்தேன். ஃபுல் ஸ்பீச் நான் இன்னும் பார்க்கல ப்ரோ. எஸ்கே கெட்டப் நல்லா இருந்துச்சு ஆடியோ லான்ச்ல. எஸ் கரெக்ட். அது என்ன அவங்க இடையில கொஞ்சம் தாடி இல்லாம பீர்லாம் இல்லாம எடுத்திருந்தாங்களா, அந்த சீனை ஒட்டு தாடி மாதிரி வச்சு எடுத்துருக்காங்களா? அவர் கொஞ்சம் அவர் கிளீன் ஷோல இருந்தார்ல பராசக்தி போயிட்டு வந்துட்டு. சரி, அதுதான் கேட்டேன், அப்படியே தான் எடுத்திருக்காங்களான்னு கேட்டேன். அடிஷனலா எடுக்கணும், ஒரு 25 days கால் ஷீட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அந்த கிளீன் ஷோல எந்த லுக்குமே வரல ட்ரெய்லர்ல. இல்ல பேட்ச் ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்க, பட் ஆனா பேட்ச் ஒர்க் எடுத்தாங்களான்னு தெரியல. எடுத்திருப்பாருங்க அவர்லாம், ஏன்னா படத்துல சறுக்கிட்டாரு முருகதாஸ். பார்த்து பார்த்தா பண்ணிருப்பாரு. அதெல்லாம் என்னென்ன வேணுமோ எடுத்திருப்பாரு. அவர் தேவையான எல்லாமே எடுத்திருப்பாரு. பாப்போம் எப்படின்னு. அடுத்த படம் யாரு முருகதாஸ்க்கு? அதாவது கன்ஃபார்ம் ஆகலையே எதுவுமே இன்னும். இல்லை, இடையில விக்ரம்லாம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே வரல. இது படம் பார்த்துட்டு தான் வரும்னு நினைக்கிறேன் அவருக்கும். பார்ப்போம். இந்த ஒரு படம் மேலதான் மொத்த இதுவும் இருக்கு அவரோட இதே. பார்ப்போம். பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு அந்த யஷோடது மும்பை ஷெடியூல் வந்து அவரே தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது உண்மையா இல்லை ஸ்டில்ஸ் மட்டும் தான் அப்படி வந்துருந்துச்சா? அது ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா வந்து ஷேடோ டேரக்டர் அந்த படத்துக்கு வந்து அவர் டேரக்ட் பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு வந்து கீர்த்தி மோகன்தாஸ் எடுத்த சில காட்சிகள் வந்து பிடிக்கல, அதனால அவர் டேரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி பரப்பிட்டு இருக்கிறாங்க. அது பெரும்பாலும் இது மாதிரி பரப்புற விஷயங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து அது வந்து ஆஃப் ஸ்கிரீன் விஷயங்கள் நமக்கு தேவையே படாது. படம் எப்படி இருக்கு, படம் நல்லா இல்லை, அதுக்கப்புறம் யாரும் அடிக்கிறதுனா டேரக்டர் தான் அடிக்கணும். யாரு பேர் டேரக்டர்ல இருக்கு அவங்க தான் அடிக்கணும். இப்போ கிறிஸ் வந்து இந்த படத்துக்கு ஹரிஹர வீரம் இல்லை, அது மாதிரி விலகி வந்தால் தான் நம்ம அந்த
ஹீரோ அடிக்கலாம். அதுக்கு மேல வரைக்கும் அவங்க வந்து ஒத்துக்கிட்டு படம் பண்ணியிருக்கிறாங்க, இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அதை நம்ம ஜஸ்ட் சும்மா ஜஸ்ட் எப்படின்னா ஒரு ஹூமரா தான் இருக்கலாம். ஓகே ப்ரோ. பிரகாஷ் பிரதர், நேற்று வந்து ஆதிக் வந்து நான் அனிருத்தோட ப்ரோக்ராம் போயிருக்காரு. இப்போ கன்ஃபார்மா அனிருத் தான் மியூசிக்கா? நம்ம தான் எப்பவே சொல்லிட்டோமே, அனிருத் தான் அந்த படத்துக்கு மியூசிக் போடுறாரு. படம் தீபாவளி தான் ரிலீஸ், அதனால அனிருத் பொறுமையா டைம் எடுத்து பண்ணி தரேன்ட்டாரு. அனிருத் தான் மியூசிக். அப்போ ஜிவிபிங்க பெருசா ஒரு கூப்பிட்டுருந்தாங்க. இல்லைங்க, அவரு ஜிவி பிரகாஷ் ஒர்க் பண்ணணும் அவருக்கு ஆசை. ஸ்டார்டிங் அந்த படம் அதாவது ஆல்ரெடி நம்ம குட்பேடகளி போயிட்டு இருக்கும்போதே சொன்னோம், 64 அவர் ஆதிக்கு தான் பண்ண போறாரு. ஏன்னா அவர் ஒர்க்கிங் ஸ்டைல் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா படத்தை வந்து எப்படின்னா 1 வாரம் 10 நாள் மற்ற டைரக்ஷன் நடிச்சிட்டு இருக்கிற 1 வாரம் 10 நாள் எடுக்க வேண்டியதை இவர் 2 நாள் 3 நாளும் எடுக்கிறாரு. அது வந்து அஜித்துக்கு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எப்பறம் இது நம்ம வந்து இதே சீன்ஸை இதே வந்து நம்ம இப்போ அப்போ அதே டைம்ல ஒர்க் பண்ணுறப்போ விடாமுயற்சின்னு ஒரு படம் பண்ணாரு. விடாமுயற்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் ஒரு சீன் எடுத்தாங்க. 30 நாள் அந்த ஒரு சீனை, குறிப்பிட்ட சீனை 30 நாள் எடுத்தாங்க. அது 25 நாள் அஜித் கலந்துக்கிட்டு இருந்தாரு அந்த சீன்ல. 25 நாள் கலந்துக்கிட்டாரு. அந்த ஒரு சீன் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு 5 நிமிஷம் நம்ம வரக்கூடிய சீனு. ஆனா இவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வரக்கூடிய சீனை வந்து 2 நாள் 2.5 நாள் எடுத்து முடிச்சிட்டாரு ஆதிக்கு. அது போது எப்படின்னா பேக் டு பேக் இது பண்ணும்போது அஜித்துக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்பறம் இப்படி பண்றாரு, அதனால இது கூட அடுத்த படம் பண்ணலாம். நல்லா ஒர்க் பண்றாரு, ஸ்பீடாக ஒர்க் பண்றாரு. அப்படியே அடுத்த கதை அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் என்னன்னா படம் சக்ஸஸை பொறுத்து உடனே போறதா இல்லை கொஞ்சம் அனுப்பலாம். ஆனால் 60 நாள் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி அப்பயே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அப்பயே ஆதிக் மைண்ட்ல இருந்தது ஏன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த படம் 63 அனௌன்ஸ் பண்ணும்போது ஆதிக் மைண்ட்ல இருந்தது ஜிவி பிரகாஷ் தான். ஆனால் ப்ரொடியூசர் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் வேணும்னு கேட்டாரு. மைத்ரி மூவி மேக்கர் தெலுங்கு ப்ரொடியூசருங்கனால அப்போ இவங்க தேவி கூட போயிட்டாங்க. ஆனால் அப்போ தேவி ஸ்ரீ பிரசாத் கூட போகும்போது கூட இவருக்கு வந்து சரியா ஒத்து வரல. பாட்டு வாங்குறது எதுவுமே ஒத்து வரல. அது சொல்லி பார்த்தாரு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசருக்கும் இவருக்கு பிரச்சனைங்கிறப்ப கரெக்டாக அதை பயன்படுத்திக்கிட்டு ஜிவி உள்ள கொண்டு வந்துட்டாரு. இந்த படத்தை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஜிவி பிரகாஷ் அவர் ஃபிக்ஸ் பண்ணாரு. ஆனால் ப்ரொடியூசர் ராகுல் கையில் போகும்போது ராகுல் என்ன பண்ணிட்டாரு, அவர் அனிருத் வேணும் அப்படின்னாரு. இவர் அனிருத் கூட வேவ் லெங்க் செட் ஆகும், ஏன்னா இவர் அனிருத் கூட க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கிறார் ஆல்ரெடி. ஆனால் ஜிவி கிட்ட சொல்லிட்டாரு இந்த படம் வந்து அனிருத் ப்ரொடியூசர் கேட்குறாரு, நமக்கு அது வேவ் லெங்க் செட் ஆகும், செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு படம் சொல்லி அவருக்கு 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுனால ஒத்துக்கிட்டாங்க. அதை வந்து அனிருத்திட்ட பேசிட்டாங்க. அனிருத் வந்து சம்மர் ரிலீஸ்லாம் படம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் லேட் டைம் எடுத்துட்டா. அப்புறம் லேட் டைம்ல தீபாவளிக்கு நம்ம பிளான் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்குன்னா தீபாவளி பிளானுக்கு அனிருத் ஒத்துக்கிட்டாங்க. அது ஜிவி பிரகாஷ் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. 3 பேரும் பேசி உட்காந்துட்டாங்க. இப்போ அதனால தான் ரொம்ப க்ளோஸில் தான் இப்போ இருக்கிறாரு. அனிருத் கூட க்ளோஸில் தான் இருக்கிறாரு. அதனால தான் கான்செர்ட்லாம் போயிருக்கிறாரு. அவர் கூட இன்னும் பாட்டு வாங்குறதுலாம் இன்னும் நடக்கல. அந்த ஒர்க்லாம் இன்னும் போகல. ஜஸ்ட் வந்து மற்ற ஒர்க்கில் தான் போயிட்டு இருக்கு. ஷூட்டிங் எப்போ ப்ரோ? அது அடுத்த அக்டோபர் செகண்ட் வீக் தாண்டி அடுத்த தீபாவளி தான் ரிலீஸ். இந்த தீபாவளி ஆரம்பிச்சு அடுத்த தீபாவளி தான் ரிலீஸ். பேர்ல வேற ஏதாவது படம் பண்றாரா எப்படி அவரு? யாரு? இல்ல அவரு இந்த ஒரு படம் தான் பண்றாரு இந்த கேப்ல. இந்த F1 தான் ரைட்ஸ் வாங்கியிருக்கன்றாங்க, உண்மையா? அதெல்லாம் சும்மா அட்ரு டூப்பு. F1 வந்து இங்க வாங்களேன், நம்ம ஊர் பட்ஜெட்டுக்கு போகுங்க ரைட்ஸ். இல்லைங்க அதெல்லாம் விடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்ல வந்து எங்க இங்க வந்து ரேஸ் ட்ராக் இருக்கிறதே மினிமம் ரேஸ் ட்ராக். நம்ம ரோட்ல தான் நம்ம ரேஸ் ட்ராக் வச்சு ஓட்டணும். சென்னையில வந்து உதயநிதி ஒரு சூப்பரா ஒரு கார் ரேஸ் ஒன்று பண்ணாரு. அதுவே ரோட்ல தான் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒரு ரேஸ் ட்ராக் இருக்கு இல்லைங்க, நம்ம அதான் சொல்றோம் மினிமம் ரேஸ் ட்ராக் தான் இருக்குங்க. நம்ம அதை வச்சு எத்தனை பேர் இங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ட் ஆகணும்ல. இப்ப அந்த படம் ரேஸ் பத்திய படம், முழுக்க ரேஸ் பத்திய படம் கிடையாது. ரேஸுங்கிற ஒரு அங்கம், அதை வச்சு நிறைய எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கு அதை கலந்துருக்கு. கமர்ஷியல் படமாவே இருந்தாலும் நமக்கு அதை F1 பத்தி தெரியணும்ல, பேசிக் கொஞ்சமாச்சும். நம்ம நிறைய இப்ப இந்த படம் வந்து இதுவே நமக்கு தெரியலன்னா படத்தோட இது வந்து நமக்கு ஒட்டி போய் படம் பார்த்தோம். நம்ம ஆட்கள் அப்படி நம்ம ஹீரோக்கு நடிக்கிற அளவுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க அந்த படம். நமக்கு அடிச்சு விடுறதுதான். இவர் நடிக்கலாம், அவர் நடிக்கலாம், இவங்க ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க, அவங்க ரைட்ஸ் அடிக்கிறாங்க. விக்ரம் போட்டோ போட்டு, அப்புறம் அஜித் போட்டோ போட்டு, விஜய் போட்டோ போட்டு, இவங்க நடிக்கணும் அவங்க நடிக்கணும் ஏகப்பட்டது. ஃபர்ஸ்ட் இது நமக்கான கதைக்களம் கிடையாது, நமக்கான பட்ஜெட் கிடையாது. அது வேற வேலகம், வேற ஒரு வேர்ல்டு. நம்ம என்ஜாய் பண்றதோட சரி, அந்த படம்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும். அதை ரீமேக் பண்ண ஆசைப்படக்கூடாது. ப்ரோ அதுமாதிரி நீங்க சொல்லிருந்தீங்க ஒரு ஷார்ட்டை வந்து ஒரு 5 நிமிஷம் சீனா அது வந்து ஒரு 25 டேஸ்க்கு எடுத்தாங்க அப்படின்ட்டு. இப்போ அதே டேரக்டர் தான் லைன் அப்ல இருக்காரு அப்படின்றாங்களே, அது எந்த அளவுக்கு பாசிபிளா அடுத்த படம்லாம் அவருக்கு? மகிழ் யாருக்கு? அஜித் கூட மகிழ் திருமேனியா? ஆமா, மகிழ் இல்லைங்க, அவர் படம் பண்ணேன்னு ஒரு சொல்லியிருக்கிறாங்க. படம் பண்ணலான்னு இருக்கிறாங்க. இப்போ உடனே பண்ண மாட்டாங்க. அவருக்கு இப்போ இருக்க ரேஸ் கமிட்மெண்ட்டுக்கு அவர் இப்போ பண்ண மாட்டாரு. அது இன்னொரு
2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு மகிழ் திரும்பி கூட படம் பண்ணுவாரு. அது அவரோட ஸ்கிரிப்ட்ல, ஏன்னா இவர் கொடுத்தது அந்த லொகேஷன் கரெக்டா மாட்டிக்கிச்சு, லொகேஷன்ல போய் 20 நாள் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் போயிருச்சு, நிறைய கரெக்ஷன் பாக்குறாரு. இப்ப அவர் ஸ்கிரிப்ட் கொடுத்து அவருடைய ஜானர்லயே முழுக்க முழுக்க எடுக்கிற மாதிரினா அப்போ வந்து இவருக்கு டேரக்டர் மேல தப்பு இருந்தா குறை சொல்லலாங்கிறனாலதான் அப்ப ஒன்றும் சொல்ல முடியாது. இப்ப எதுவும் சொல்ல முடியாது, இவர் தானே ஸ்கிரிப்ட் செலக்ஷன் பண்ணது, லொகேஷன் பண்ணது எல்லாமே இவருங்கிறப்ப அதனால இவர் மேல தப்பு இல்லைங்கிற மாதிரி போயிடுச்சு, டேரக்டர் மேல தப்பு இல்லைன்னு போயிடுச்சு. அடுத்த வாட்டி வரும்போது தான் தெரியும். அதனால ஒரு படம் இருக்கு கண்டிப்பா இருக்கு, இப்ப கிடையாது. அப்ப இப்போதைக்கு நம்ம கிடையாது. டேரக்டரே சொன்னாரு என்னன்னா ஒரு படம் பண்றது அஜித் சார் சொல்லியிருக்காருங்கிறாங்க. டீம்ல விசாரிச்சு அவர் கூட ஒரு படம் பண்றாங்க அப்படிங்கிற ஐடியால இருக்காங்க. ஆனா எப்போ பண்றாங்கன்னு தெரியாது. அது எவ்வளவு வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம். அது ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு அவர் எல்லாமே ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட் தான். இப்போதைக்கு லைன் அப் வேணா 3 டேரக்டர், அந்த 3ல 100% கன்ஃபார்ம் ஆனது ஆதிக்கு மட்டும் தான் 64, 65 கார்த்திக் சுப்பராஜ், அது ஒரு 75% வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தனுஷ், அவ்வளவுதான். இந்த 3 பேர் தான் இப்போதைக்கு படம் பண்ண போறாங்க. சிவா ப்ரோ இல்ல கோபாலகிருஷ்ணன் நம்ம ட்ரிக்கு அப்படி பரணியோட வச்சுக்கணும், சிவா சைடு வரப்படாது. எல்லாமே நீங்க எல்லாமே உங்க பரணி அண்ணாவோ உங்க பரணி அத்தானாச்சு, நீங்க அங்க பேசிக்கணும். சேட்டா வந்து ஆந்திர பிரதேஷ் போறாங்க. சனாவை கூப்பிட்டு வந்தா சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை சனா எடுத்துட்டு. இல்ல ப்ரோ, கார்த்திக் சுப்ராஜ் ஆட்டோமேட்டிக்கா சனா தான் வருவாங்க. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் தயாரிப்பு வேற, ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்புனால சனா தான் வருவாரு. பிரகாஷ் ப்ரோ, இந்த விக்ரம் பாட்டு டிராப்னு சொல்றாங்க, அது உண்மையா? டிராப்னு சொல்றாங்க, உண்மையா? இது எப்படி சொல்றது, விக்ரம் ப்ராஜெக்ட் இருக்குல்லங்க, டேரக்டர் மேல தப்பு இல்லை. ஆனா இவங்க இப்போ வீடியோ ஒன்று பார்த்தேன், இப்போ ஒரு டிஎல்ல இப்போ ஒருத்தர் போட்டு விக்ரம் ஃபேன்ஸ் ஒருத்தர் திட்டிட்டு இருந்தாரு, 63 டிராப்பு, 64 டிராப்பு, என்னதான் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு விக்ரம் ஃபேன் வந்து சியான் ஃபேன்ஸ் ஒன்று இருக்கு, ஒரு ஃபேன்ஸ் கிளப் பேஜ் ஒன்று, அது திட்டிட்டு இருந்தா. அந்த வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வலைபேச்சு பேசியிருப்பாங்க போல இருக்கு. அது ஒரு காரணம் சொல்லுவாங்க, மாஸ் சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது காரணம் கிடையாது. மாஸ் சீன்ஸ் கேட்டு அவர் வந்து படம் பிடிக்கலன்னு சொல்றாரு, அது வேற ஒரு காரணம். ஆனா டேரக்டர் மேல தப்பு கிடையாது, காரணம் விக்ரம் தான். ஆனா வந்து டேரக்டர் மேல தப்பு கிடையாது. ஆனா சொன்ன ரீசன் இது கிடையாது, அது வேற ரீசன். ஓகேங்களா? சம்பளமும் இல்லைங்க, சம்பளம் கூட அவர் பிரச்சனை பண்றது இல்லைங்க. அவர் சம்பளம்லாம் கூட அவர் விக்ரம் வந்து எந்த இதுவும் பண்றது இல்லை. அவரு கேட்கறது வேற, அது அங்க மேட்ச் ஆகாதனால ஒவ்வொரு படமும் குழப்பம் வருது. எனக்கு இந்த படத்தை கூட விட்டுருங்க, எனக்கு வந்து மண்டேலா டேரக்டர் இருக்காருல்ல, அவர் ஸ்கிரிப்ட் செம்ம ஸ்கிரிப்ட், பயங்கரமான ஸ்கிரிப்ட். நம்ம நண்பர்களோட விஷயமா கேள்விப்பட்ட ஸ்கிரிப்ட், சூப்பரான ஸ்கிரிப்ட். படம் வந்தா அது வந்து கண்டிப்பா விக்ரம் கேரியர்ல ஒரு அந்த பழைய பீரியட்ல அப்படி எப்படி ஒரு மாஸ் மசாலா, ஒரு தில் ஜூல் ஜெமினி அந்த டைம்ல இருந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கிரிப்ட், அதுவும் கண்டென்ட்டோட, பயங்கர கண்டென்ட்டோட ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் உள்ள படம். அது எனக்கு தள்ளி போச்சு நினைச்சேன்னு பயங்கரமான காரணம் விசாரிச்சு அது ஹீரோ சைடு ஒரு பிரச்சனை அப்படின்ட்டாங்க. அது தள்ளி போச்சு, ஆல்மோஸ்ட் டிராப் தான், அதை விட்டுருங்க. அது எனக்கு அதுதான் அவுத்தரிச்சு சூப்பர். நான் இப்பயே சொல்றேன், நம்ம ஸ்பேஸ்ல வந்து ஆல்ரெடி 2 தடவை சொல்லியிருக்கேன், இது 3வது தடவை சொல்றேன். நம்ம ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சொல்ல நினைக்கிறேன், தனுஷோட அடுத்த படம் போர் தொழில் டேரக்டர் எடுக்கிறாருல, அந்த படம் ரொம்ப அதிகமா நம்புறேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ மண்டேலா டேரக்டர் இருக்காருல, இவர் அடுத்து அந்த ஸ்கிரிப்ட் பண்ற யாரு கூட பண்ணாலும் சரி, இது ரெண்டும் வந்து அவங்க எந்த வருஷம் வருதோ அந்த வருஷத்தோட மோஸ்ட் ஹைப்டு ஃபிலிம் எனக்கு அந்த படங்கள் தான். அதுவும் இந்த விக்னேஷ் ராஜ் எடுக்கிற படமா வந்து அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா அடுத்த வருஷத்துல என்னோட மோஸ்ட் ஹைப்டு ஃபிலிம், என்னோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் எனக்கு அந்த படம், அதை விக்னேஷ் ராஜ் எடுக்கிற படம் தான். வேற லெவல், அது கமர்ஷியலாவும் பயங்கரமா இருக்குன்னு தானே சொன்னாங்க. அதான் சொல்றேன், கமர்ஷியலாவும் தான் சொல்றேன், கமர்ஷியலாவும் கண்டென்ட்டாவும் ரெண்டு படமே. மண்டேலா டேரக்டர் எடுக்கிற மடோனாஸ்வின் ஒரு பேரு, அந்த மடோனாஸ்வின் எடுக்கிற படமும் சரி, யார் கூட எடுத்தாலும் சரி, விக்ரம் எழுதின ஸ்கிரிப்ட் வேற லெவல் ஸ்கிரிப்ட். அதே மாதிரி போர்த்தொழில் டேரக்டர் அவர் பண்ணியிருக்கிறது வந்து அவரு சொல்றேனே, அது வந்து நான் அடுத்த வருஷம் வருதுன்னு வச்சுங்க, அடுத்த வருஷத்துல என்னுடைய மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் ஃபிலிம் அதுதான். இப்போ அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான கண்டென்ட் பிளஸ் கமர்ஷியல் பார்ப்போம். போஸ்டர் வந்து பெருசா கமர்ஷியலா தெரியலையே ப்ரோ, அது ஏதோ பருத்தி எல்லாம் தோட்டத்துல பருத்தி. இல்ல இப்ப நம்ம இந்த படம் பார்த்தோம்ல, போர் தொழில் படம் பார்த்தோம்ல, எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு இல்ல, படம் பார்த்தோம் எல்லாத்துக்குமே அந்த படம் யாருமே வந்து பிடிக்கலன்னு சொன்னது இல்லை. அதை விட இது வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பரா, எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி ஒரு நல்லா இருக்கும். ஒரு பயங்கர, அதாவது கமர்ஷியலா, நீங்க கமர்ஷியல் மட்டுமே இல்லைங்க, உங்களுக்கு கதையில வந்து கமர்ஷியலா சொல்ற விதம் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் அது. ஓகே ஓகே ப்ரோ, இந்த சூர்யா படம் இருக்கிறாருல விங்கேட், அந்த படம் எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு அவங்களே ஃபேமிலி சப்ஜெக்ட் சொல்லிட்டாங்க. இல்ல அவங்க ஃபேமிலி சப்ஜெக்ட் சொல்லிட்டாங்க, நம்ம இதுமாதிரி அதுமாதிரி சொல்றதுல. ரெண்டாவது, அந்த படத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான், அந்த படத்தை பத்தி எதுவுமே தெரியாது. அவங்களே சொல்றதுதான் ஃபேமிலி சப்ஜெக்ட் அது எதுன்னு.
சுத்தமா தெரியாது. நீங்க நல்லா விக்ரம் சொல்றீங்க. யாருக்குமே எதுவுமே தெரிய மாட்டேது அந்த அது படத்தை பத்தி. தெலுங்குல ஒரு ப்ரோ இவர் விக்ரம் சொன்னீங்க, அவர் ஏன் ஏஆர்எம் அந்த பக்கம்லாம் இப்போ வேலை ஸ்டேட்ல போய் சல்மான் கான்லாம் வச்சு எடுக்கிறது, அவர் கால் ஷீட் பிரச்சனை, அவரை வெளில ஷூட்டிங்லாம் வச்சுட்டு வர முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு இடையில கொஞ்சம் படம் சறுக்கிட்டா திருப்பி நம்ம ஒரு நம்ம ஹீரோ வச்சே எடுக்கலாமேங்க. இப்போ விக்ரம்லாம் ஏஆர்எம்னு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. விக்ரமோட இந்த வீரதீர சூரன் முன்னாடி வந்து அவங்க பணம் பண்ண வேண்டியது ஏஆர் முருகதாசன், சன் பிக்சர்ஸ், விக்ரம், இந்த 3 பேர் காம்பினேஷன் தான் படம் ஆரம்பிக்க வேண்டியது. எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்க சமயத்துல அது கொஞ்சம் நவுந்து போகும். அப்ப அந்த இடத்துல இவருக்கு வந்து சிவகார்த்திகேயன் வாய்ப்பு கிடைச்சிச்சு முருகதாஸுக்கு. ஏற்கனவே முன்னாடி 2-3 வருஷம் கூட பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த வாய்ப்பு கிடைக்கும், டக்குன்னு பயன்படுத்திட்டு விக்ரம் படம் லேட் ஆகுது டக்குன்னு இங்க வந்துட்டாரு. இது பண்ணிட்டு இருக்கும்போது சல்மான் கான் வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கு. சரி, இதை நடுவில் கொஞ்ச நாள் ஒரு செட்டில முடிச்சுட்டு அங்கே போயிட்டு இருந்தார். நடுவில் அது ஒரு பிரச்சனையாச்சு, அதை விட்டுட்டு திரும்ப இங்கே வந்தார். திரும்ப அப்புறம் அதுவே முடிச்சார், மாறி மாறி குழப்பி முடிச்சிட்டாரு. மொத்தம் அதை முடிச்சு அது ரிலீஸே ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து முன்னாடியே நடக்க வேண்டிய சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல விக்ரம் நடிக்க வேண்டிய படம் தான் இந்த ஏஆர் மாஸ் படம். மிஸ் ஆயிடுச்சு. ஓ, இந்த படம் தான் அது, இந்த கதை தான். கதை இந்த கதை தெரியல, ஆல்மோஸ்ட் இந்த கதை தான் வந்திருக்கும். ஏன்னா இவரு ரெடியா இருந்து இந்த ஸ்கிரிப்ட் தான், பவுண்டர் ஸ்கிரிப்ட் ரெடியா இருந்து இதுதான். இதே கதை தான். ஆனா விக்ரம்க்கு எடுத்தாலும் அடுத்து நல்லா இருக்கும். அவரு விக்ரம் என்ன பண்றாரு, நல்ல கதையா விட்டுறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர், ஆனா விட்டுறாரு. ஒவ்வொன்றும் பௌத்தரிச்சலா இருக்கு. அது எனக்கு போல தெரியல. அதெல்லாம் அது காமெடிக்காக சொல்லுவாங்க, யாரும் அப்படிலாம் ஓகே பண்ண மாட்டாங்க. அது காமெடிக்காக மீனுக்காக சொல்லிக்கலாம். அப்ப இதே கதையை தான் அப்ப விவேக்கும் சொன்னாராங்களோ பீஸ்ட் டைம்ல? இல்ல அது தெரியலங்க. எனக்கு வந்து தெரிஞ்சது என்னன்னா, விக்ரமுக்கு படம் பண்ண வேண்டியது. ஷாருக்கானுக்கு சொன்ன கூட பேட்டிதான் சொன்னார். எனக்கு தெரியாது ஷாருக்கான் எந்த அளவுக்கு தெரியல எனக்கு. ஆனா விக்ரமுக்கு சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல முருகாஸ் ஒரு படம் பண்றதுக்கா இருந்துச்சு. அது அப்பயே உடனே ஆரம்பிக்கிறாச்சு. ஆனா விக்ரம் தான் இழுத்துக்கிட்டே இருந்தாரு. அடுத்த மாசம் போலாம், அதுக்கப்புறம் போலாம், அப்படி போலாம், இப்படி போலாம் இழுத்துக்கிட்டே இருந்தாரு. அந்த நேரத்தில் சிவகார்த்திகேயன் வந்து டக்குன்னு சான்ஸ் வரும், முருகாஸ் டக்குன்னு டேலண்டா நவுந்துட்டாரு. ப்ரோ அவர் என்னன்னா ஒரு ஹீரோட்ட கதை சொல்றாரு, அதுக்கு அப்படியே அடுத்து கால் ஷீட் கிடைக்கலாம், அடுத்த ஹீரோட்ட அதே எடுத்துட்டு போயிடுறாரு. மேபி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இது உண்மையானு தெரியல. கத்தியும் துப்பாக்கியும் உண்மைதான். துப்பாக்கி தெரியல, கத்தி வந்து அஜித்துக்கு சொன்னதான் அப்படின்ற மாதிரி எனக்கு முன்னாடியே லேட் ஆச்சு. அப்படி டக்குன்னு போயிடுச்சு. அது எப்போ அது அது எங்க கதை சொன்னாங்க போது தெரியும். துப்பாக்கி சூர்யாங்க. ஃபர்ஸ்ட் சூர்யா, அதுக்கப்புறம் அக்ஷய் குமார், அதுக்கப்புறம் மகேஷ் பாபு. ஃபர்ஸ்ட் ஏழாம் அறிவு படம் இருக்குல்ல, ஏழாம் அறிவு படம் பண்றப்ப ஏழாம் அறிவு பண்றதுக்கு முன்னாடியே சூர்யாட்ட துப்பாக்கி கதையும் ஏழாம் அறிவு கதையும் 2 கதை இருக்கு, 2 கதை எந்த படம் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. துப்பாக்கி நார்மல் கதையா இருக்கு, இது நார்மலா இருக்கு. ஏழாம் அறிவுனா கொஞ்சம் வித்தியாசமா டிஎன்ஏ, பழைய கதை, போதி தர்மர், ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்சன் மாதிரி ஒரு 10 நிமிஷம் அது இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, நமக்கு ட்ரை பண்றதுக்கு பிரம்மாண்டமா இருக்கும்னு சொல்லிட்டு தான் சூர்யா செலக்ஷன் பண்ண ஸ்கிரிப்ட் தான். 2ல 1னா அது ஏழாம் அறிவு செலக்ஷன் பண்ணாரு. அதுக்கப்புறம் அதை வந்து நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் மகேஷ் பாபு கிட்ட ட்ரை பண்ணாரு. அப்புறம் ஒரிஜினலா அக்ஷய் குமார்ட்ட போனாரு. அக்ஷய் குமார் போன சமயத்துல இந்த சமயத்துல முன்னாடியே இங்க கலைப்புலி தானும் எஸ்ஏசி தான் ஃபர்ஸ்ட் தயாரிக்கவே இருந்துச்சு முருகாஸ் படம். எஸ்ஏசி தான் தயாரிச்சு. அதுக்கப்புறம் தான் கலைப்புலி தான் உள்ள வந்தாரு. எஸ்ஏசியை உடனே படம் பண்ணனால டக்குனு என்ன பண்ணிட்டாங்க, அக்ஷய் குமார் சொல்லிட்டு இந்த படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து அதுக்கப்புறம் ரீமேக் பண்ணிக்கலாம். ஹாலிடே அங்க ரீமேக் பண்ணாங்க. உங்களுக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு படமா ஃபர்ஸ்ட் மகேஷ் பாபுக்கு தான் எழுதினது. விண்ணை தாண்டி எந்த படம்? அது விண்ணை தாண்டி வர விடுங்க, அது பழக்காதீங்க, அதை பத்தி பேசாதீங்க. அது நமக்கு தெரியாது. அது மகேஷ் பாபுக்கு எழுதுனா என்ன, யாருக்கு எழுதுறா என்ன. ஆனா வந்து எனக்கு என்னன்னா, துப்பாக்கி விஜய் கிட்ட பார்த்தப்போ விஜய் கிட்ட பர்ஃபெக்டா இருந்துச்சு. சூர்யா வந்து பண்ணியிருந்தாரு. சூர்யா வந்து இந்த 2 ஸ்கிரிப்ட்ல பண்ணியிருந்தாருன்னா ஏழாம் அறிவா இது வேணா அவருக்கு அந்த சமயத்துல சூர்யா பிக் பண்ண விதம் கரெக்ட். ஏன்னா அவர் இருந்த மார்க்கெட் அப்ப போயிட்டு இருந்தா, அப்ப வேற லெவல்ல போயிட்டு இருந்தாருல. அப்ப டிஃப்ரெண்டா யோசிச்சு டக்குனு இது. ஏன்னா துப்பாக்கிங்கிறது ஜஸ்ட் ஒன்லைனா பாக்குறப்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். மிலிட்டரி மணிக்கு வராரு, ஒரு பிரச்சனை, தீவிரவாதி அப்படின்னா இது வந்து 80s 90s இருந்து எல்லாமே ஒரே கதை தான். ஆனா இவர் செலக்ஷன் பண்ணது ஏழாம் அறிவு செலக்ஷன் பண்ணாரு. கரெக்ட் தான். அது அந்தந்த பாயிண்ட் ஆஃப் அவங்க அந்த ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த நேரத்துல வச்சா பர்ஃபெக்ட் தான். நமக்கு துப்பாக்கி விஜய் கிடைச்சது, அது ஒரு பயங்கரமான ஒரு திருப்பு முனை படம் தானே. அது மாதிரி பவுண்டர் ஸ்கிரிப்ட் நிறைய வச்சிருக்காரு போலங்க. துப்பாக்கி, கத்தி, ஏழாம் அறிவு ஸ்கிரிப்ட். சூர்யாட்டே 2 படம் சொல்லியிருக்காரு, 2மே பவுண்டர் ஸ்கிரிப்டா தான் சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்து ஆரம்பிச்சிட்டார்ல உங்களுக்கு. ஏழாம் அறிவுக்கு அப்புறம் துப்பாக்கி உடனே ஆரம்பிச்சிட்டார்ல. ஆனா இப்ப பேட்டியில என்னன்னா துப்பாக்கி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சொல்லியிருக்காரு. அதாவது துப்பாக்கி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரெடியா இருந்துச்சு, போற அப்படியே செகண்ட் ஹாஃப் ரெடி ஆயிருச்சு. கத்திலாம் ஆன் தி ஃப்ளோர் அடிச்சு விட்டாச்சு. அந்த நம்பிக்கையில தான் தர்பார் போனேன் அப்படின்னாரு. ஆமா, அவர் இப்ப பேட்டியில மாத்தி சொல்லியிருக்காரு. ஆனா ஒரிஜினலா அப்பெல்லாம் நிறைய ஸ்கிரிப்ட் வச்சிருப்பாரு. அது போக இந்திய சினிமால, அது முக்கியமா சவுத்துல
ஒரு டேரக்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டர் பூரா திறமையானவங்க அப்படின்னா முன்னாடி சங்கர், அதுக்கப்புறம் ஏஆர் மாஸ்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் பயங்கர திறமையானவங்க. அதனாலே அவர் நம்பி போகலாம். அதாவது இப்பயுமே பார்த்தீங்கன்னா, இப்பயும் நீங்கள் வந்து இப்போ தமிழ் சினிமாவில் 2 டேரக்டர் இருக்கிறாங்க. இப்போ அப்கமிங் டேரக்டர், டாப் டேரக்டர். பெரிய டேரக்டர் விட்டுருங்க, அப்கமிங் டேரக்டர், டாப் டேரக்டராக வரப்போகிற ஆட்கள் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா 2 படம் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு படம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு படத்துக்கு 2 டீம் போட்டு ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் தான். அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் பயங்கரமா இருக்கு ஆட்கள் இருக்கு. அதனால வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேரக்டர் கூட படம், பெரிய ஹீரோ கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கா ஒரு டேரக்டர், ரொம்ப பெரிய ஹீரோ தான். அடுத்து இன்னொரு பெரிய ஹீரோ வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னும் 2 படமே ஷூட்டிங் போகல. ஆனா இந்த படம் ஷூட்டிங் போகும்போது டீம் 2ஆ பிரிச்சிட்டாரு. ஒரு டீம் இந்த படத்துக்கு இந்த ஹீரோக்கு ஒர்க் பண்ணுங்க, இன்னொரு டீம் இந்த ஹீரோக்கு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு 2ஆ பிரிச்சு சூப்பரா ஒர்க் பண்ணுங்க. அது காரணம் அசிஸ்டன்ட் டேரக்டர் பயங்கரமா குவாலிட்டியா இப்போ நிறைய பேர் கிடைக்கிறாங்க. அசிஸ்டன்ட் டேரக்டர் மேல ஒரு நம்பிக்கையில ஒரே டேரக்டர் 2 பெரிய ஹீரோக்களுக்கு ஒரே இடத்துல கதை எழுதி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. 2மே வந்து அடுத்தடுத்து ஷூட்டிங் போக போகுது. இன்னொன்னு, இந்த ராஜ்குமார் பெரியசாமி எல்லாம் ஏஆர்எம் ஒர்க் பண்றப்ப அவர் ஏஆர்எம் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, தலைவன் வந்துட்டு பேப்பர் பிரசன்டேஷன், சாரி பிபிடின்னு வாங்கலையே, அதெல்லாம் எடுத்துட்டு போவாராம் யார் ராஜ்குமார் பெரியசாமி. அவர் ஸ்கிரிப்டை நரேட் பண்றதெல்லாம் பார்த்து முருகதாஸ் ஐயோ இப்படிதான் பண்ணணும் போல அப்படின்ட்டு பயங்கரமான ஒர்க்கர். அவர் தான் ஸ்கிரிப்டே நரேட் பண்ணுவாருன்னு ஹீரோஸ்க்குலாம். ஆமா ஆமா ராஜ்குமார் தானே ஸ்கிரிப்டே ஆமா. நரேட் ஏங்க பண்ணுவாருன்னு. ஆந்திரா ஸ்பைடர்லாம் அவர் தான் சொன்னார், சொன்ன மாதிரி ஞாபகம் எனக்கு. ஃபுல்லா பிரசன்டேஷன் கொடுத்துட்டேன், போய் ஹைதராபாத்ல போயிட்டு அங்க எல்லாரையும் உட்கார வச்சு தலைவன் தான் பண்ணிட்டு வந்தாருன்னாரு. இந்த மதராசி படம் ஹிட்டான பிறகு ஏகே முருகதாஸ் ப்ராஜெக்ட் எதிர்பார்க்கலாம்னு படிச்சேன் எங்கேயோ. இல்ல அவரு ரீசெண்டா பர்த்டே பார்ட்டியில கலந்துக்கிட்டனால நடத்திக்கிட்டாங்க நிறைய பேர். அவர் படம் பண்றதா 2014 பண்ணிருப்பாரு. 2014 தான் அந்த வாய்ப்பு வந்துச்சு, அதை அவர் விட்டுட்டாரு. அதனால அது ரொம்ப வாய்ப்பு கம்மி. அவர் வந்து விஷ்ணுவர்தன் யார்கிட்ட எட்டு அடிக்கிறது தெரியல. மதன் உங்கள்ட்ட தான் 2 வாரம் ஸ்பீக்கர் மியூட் போட்டேன். நான் தான் மியூட் போட்ட மாதிரி எட்டு அடிக்கிறது. நீங்க பேசும்போது ஆன் பண்ணிட்டு மத்தவங்க பேசும்போது. ஆனா பிரகாஷ் நான் விஷ்ணுவர்தன் கூட விடுங்க, விபியோட ஒரு படம் பண்ணா நல்லா இருக்கும்னு. இல்ல கருண், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நாங்க பேசிட்டு இருந்தோம், எங்கேயோ படிச்சேன் நான் வச்சுரு. அவர் படிச்சேன்னு சொன்னாரே, அது எழுதுனது நான் தான் ப்ரோ. அப்புறம் டியூடு வந்து டியூடு இருக்குல்ல, டியூடு படம், அது டைம் டிராவல்ன்றாங்களே, அது உண்மையா? ஏங்க மாத்தி சொல்றாங்க, லைக் தாங்க டைம் டிராவல். இல்ல டியூடு வந்து கேட்பாங்க. ஒண்ணும் இல்ல டியூடு வந்து ஃபர்ஸ்ட் லுக்ல விட்டதுதான். ஒரு தாலி, லவ், ஒரு மேரேஜ், அதுதான் கதை. தாலி தான் மெயின் படத்துல. ஒரு மேரேஜ் எப்படி பயங்கரமா ஒரு கலாட்டாவோட நடக்க போகுதுங்கிற ஒரு கான்செப்ட். அது பொண்ணு தூக்குறது, அதெல்லாம் ஒரு விஷயம்லாம் இருக்கு. அதுதான் கான்செப்ட். டியூடு வந்து பயங்கரமா அதெல்லாம் வந்து அது எழுதி வச்சுக்கலாம், அதெல்லாம் ஹிட்டுங்கிற மாதிரி. கமர்ஷியலா ஒரு ஹிட் அடிக்கக்கூடிய படம் அதெல்லாம், அவ்வளவுதான். அது தீபாவளிக்கு வந்தா பட்டை கிளப்பணும். பாப்போங்க. எந்த படம் தீபாவளிக்கு? இல்ல மதன் இது தீபாவளிக்கு வந்து சொல்லுங்க. என்ன ப்ரோ ஏதோ கல்யாணம் பேசினு இருக்கீங்க? யாருக்கு? பரணிக்கா தீபாவளி கல்யாணம். சூப்பர். நம்மளுக்கும் சொல்லுவான்றான் முன்னாடி ஸ்பேஸ்ல எழுதி வச்சிட்டானா? சுமார்ண்ணா சொல்லு பரணி. உங்கள்ட்ட சொல்லாம இருப்பேனா? அதெல்லாம் இல்ல, நான் சும்மா ஏதோ வளர்த்துட்டு இருக்காங்க. இல்லையே கல்யாணம் வளரிட்டு இருக்காங்க. மணி வந்துட்டியா? நீ நேத்து தான் உன்னை தேடிட்டு இருந்தோம். ஆமா விஷால் ப்ரோ, 24 நேத்து தானே? ஆமா வரல. அதுதான் நேத்து நான் ரொம்ப தேடிட்டு இருந்தேன் உன்னை. எந்த 24 சொன்ன நீ? இந்த ஆகஸ்டா அடுத்த ஆகஸ்டா? ஆகஸ்ட் 24 2026. நீங்க அதுக்குள்ளே எழுதி ஒரு முடிவு பண்றது. நீ என்ன சொன்னா இந்த சண்டே எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு என்கிட்ட. ஆமாண்ணா இந்த சண்டே என்ன சொன்னேன், எந்த சண்டேன்னு சொல்லவே இல்லையே. நீங்களா ஒரு முடிவு பண்ணிட்டா என்ன பண்றது? இந்த சண்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த சண்டேன்னு சொல்லவே இல்லைன்றீங்க. ஏங்க இந்த சண்டேனா இன்னைக்கு மண்டே தானே இருக்கு. இந்த சண்டே இந்த வார கடைசில தான் வரும். அப்படி வாங்க, அதெல்லாம் சொல்லல, அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் நீங்க பேசாதீங்க. ஐயோ சரி விஷால் ப்ரோ, நீங்க தான் நம்பவே இல்ல அந்த ப்ராஜெக்ட்டை. விடுங்க பரணி ப்ரோ. நீங்க அப்படி வரக்கூடாது பரணி ப்ரோட்ட. மதராசி ஃபர்ஸ்ட் சிங்களுக்கு ஒவ்வொரு நாள் சொல்லிட்டு இருப்பாரு, அதை இழுத்துடணும். நீங்க கூட தான் அப்ப சொன்னீங்க. நீங்க இவ்வளவுதான் இருக்கு. இல்ல வர விஷயத்த சொல்றது பிரச்சனை இல்ல, வராத விஷயத்த சொல்றதுதான் பிரச்சனை. அதுதான் வந்துருச்சுன்னா ஒருவேளை நமக்கு தெரியாதுல்ல.
பிராஸ் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. கேக்கு சொல்லுங்க ப்ரோ. இது சிறுத்தை சிவா இப்ப யார் படம் பண்றாரு? ஏதாவது படம் கமிட் ஆயிருக்காரா இல்ல ஏகே கூட முன்னாடி இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களேங்க. அவர் வந்து இவங்க யாரு கூடயும் படம் பண்ணல, இப்போ எல்லாத்துக்குமே பேசிட்டு இருக்கிறாரு, அவ்வளவுதான். முன்னாடி வந்து சிவகார்த்திகேயன் கூட பேசினாரு, அது நடக்கலன்னு ஆகி போச்சு, நடக்க போறது கிடையாது. இப்ப ரஜினிகாந்த் கூட படம் பண்ணான்னு சொல்லி இப்ப திடீர்னு பேசினாரு, அது வந்து அப்படியே நிக்குது. ஏன்னா ரஜினிகாந்த் திரும்ப வந்து இப்ப அடுத்து அவர் லைனப்லாம் பயங்கரமா தடை சுத்துற அளவுக்கு சூப்பர் லைனப்லாம் இருக்கு. இப்போ முன்னாடி இப்போ வந்து போன வாரம் வந்து லோகேஷ் நாராஜ் டைரக்ஷன்ல வந்து ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இணைஞ்சு நடிக்கிற படம் இருந்துச்சா. இப்போ இந்த வாரம் இன்னைக்கு வந்திருக்க நியூஸ் வந்து என்னன்னா, கல்கி டைரக்டர் இருக்காருல, சரியான காம்பான நடந்தா நாகஸ்வின் விஷால் விஷால் மகாநடி, அந்த மகாநடி எமோஷனல் படம் ஆகாத நடிச்சது. அந்த எமோஷனல் ஆகாத. ஏன்னா நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன எமோஷனல்? இல்ல அது நல்லா இருக்குன்னு இப்படி ஓகே நடந்தா சூப்பர் அப்படி சொல்றது எப்படி இருக்கு? இப்ப நான் என்ன சொன்னேன், வேற என்ன சொன்னேன்? இல்ல விஷால் ப்ரோ, ஒரு உருச்சி வருஷத்துல குஷியாகி ஏங்க நான் அப்படிதாங்க, என் கேரக்டரே அதாங்க, விடுங்க தயவு செஞ்சு. இல்ல பரணி கேரக்டர்னா என்னன்னா, ஒருத்தன் வந்து ஏதாவது ஒரு விஷயம் கேள்விப்பட்டா உண்மையா சூப்பர் நியூஸ்னா அது எக்ஸைட்மெண்ட் ஆகுறது இயல்பு தானே. அதுதான். பொத்தி வைக்கிற நம்ம உணர்ச்சி இல்லாத மனுஷனா? இல்ல அதுக்குதான் ரொம்ப எமோஷனலா வேணாம்னு சொன்னாரு சுகுமார். எமோஷனல் ஆவது சொல்ல வந்துட்டு அப்புறம் நீ இன்னும் பயங்கரமா எமோஷனல் ஆகுது. அதுதான் நாங்க வந்து பாக்கணும்னு ஆசைப்படுறோம். அண்ணா மத்தவங்க என்ன சொல்றாங்கலாம் கண்டுக்க மாட்டேன், நான் இப்படிதான். உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க, நான் இப்படிதான். ஐயோ விஷால் ப்ரோ சும்மா ஏங்க இல்ல நீங்க நானும் சும்மா பண்ணா ஏங்க, நான் சுகுமாரனா நம்மலாம் நண்பர் தான், நான் பண்ணதான் சொல்றேன். ஏங்க சுத்தமா அதுக்குன்னு ப்ரோ நல்ல ப்ராஜெக்ட் அப்படின்னா பேச முடியும், அப்படிலாம் என்னால பேச முடியாது. சரி ஓகே விடுங்க, ஃப்ரீயா விடுங்க. பரணி நாளைக்கு எதுக்காவது நீங்க பேசுவீங்கல்ல, நான் அப்படி பண்ண மாட்டேன், உங்களுக்கு ரிவெஞ்ச்லாம் எடுக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. இல்ல ரிவெஞ்ச் எடுங்க. சரி சுகுமார் ப்ரோ ஹெட்செட்ல உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமா? இல்ல ஆன் பண்ண நான் சொன்னதுக்கு அப்புறம் ஆன் பண்ணுங்க. ஹெட்செட்ல எதுவும் ப்ராப்ளம்? ஆன் பண்ணி டக்குனு காதெல்லாம் வலிக்குது. வினோத் ஸ்பீக்கர்ல ஒரு சவுண்ட் வரும்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் ஏதாவது பிரச்சனையா? இப்போ ஓகேவா? இப்போ இன்னும் சூப்பரா இருக்குண்ணே. இப்பயும் அப்படியே தான் இருக்கு அண்ணா. என்னண்ணே ஆச்சு? சவுண்ட் வேற மாதிரி, வேற சவுண்ட். இந்த கோயில் துறையில இந்த கூம்பு வடிவ ஸ்பீக்கர் ஒன்று வைப்பாங்க, அது திடீர்னு பாட்டு போடாம திடீர்னு அமைதியா இருக்கு, திடீர்னு ஸ்பீக்கர்ல தான் பேசுறேன். பிரச்சனை என்னன்னா அது காரோட ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணி பேசுறதுனால அது அப்படி கேக்குது உங்களுக்கு. ஓகே சரி ஓகே. நான் கூட தப்பா நினைச்சிட்டேன். பாத்ரூம்க்கு 4 செவத்துக்குள்ள உட்காந்து போனை யூஸ் பண்ணா ஒரு எக் அடிச்சு திரும்ப ஒரு சவுண்ட் ஒன்று எதிரும். கிட்டத்தட்ட கோயில் கூம்பு வடிவ ஸ்பீக்கர் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. கேக்குதா? எப்பா வேணாம். ஏற்கனவே கொஞ்சம் இதா இருக்கு. கேட்க வேண்டிய கேள்வி. இல்ல பரவாயில்ல நம்பிட்டேன். அவர் டாப்லோஸ், உங்களுக்கு ஒரு டாப் ஷோஸா அது ஏதோ ஒரு பேர் விடுங்க. அவர் சிவாஜி யாரு கூடவே என்ன கன்ஃபார்ம் அப்படியே இழுத்துட்டு பேச்சுவார்த்தை பேசிட்டு இருந்தாருன்னாங்க, அதெல்லாம் உண்மையா? முன்னாடி பேசின அவர் கூட தான் முன்னாடி படம் ஆரம்பிச்சாரு. அவர் அப்படியே போயிட்டாருன்னா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. இந்த தர்மதுரை படத்துல ஒரு பாட்டு ஒன்று வரும், போய் வாயா பிரகாஷ் அண்ணா. இப்ப சும்மா சொல்றேன், இப்ப மெடிக்கல் மிராக்கிளா திருப்பி வந்து விசுவாசம் மாதிரி ஒரு படம் கொடுத்தா அப்ப என்ன பண்ணுவீங்க? இல்லங்க படம் கொடுக்கறது வைக்கீங்க. ஒரு படம் நம்ம அவரு சொல்றேன், 3 படம் சூப்பர் படம் கொடுத்துருக்காரு, பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு, ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் ரீச் ஆயிருக்காரு, போட்டியில ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. சும்மா இல்ல, அது 3 கிளாஸுங்கிறது யாரு கூடயும் விடுறதுல பயங்கரமான. அது இருக்குன்னா தமிழ் சினிமாவில 3 பேர் முக்கியமான நடிகர் கிளாஸ் விட்டுருக்காரு. அவர் விட்டு ரஜினி கூடயும் கிளாஸ், கமல் கூடயும் கிளாஸ், விஜய் கூடயும் கிளாஸ். 3 கிளாஸ்ங்கிறது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி 3 கிளாஸுக்கு தகுந்த படங்கள் தான் கொடுத்துருக்காரு, சும்மா கொடுக்கல. என்ன சொல்றது, டிவியில பாக்குற மாதிரி படம் கொடுத்துருக்காரு, ரிப்பீட் வேல்யூ அதிகமா படம் கொடுத்துருக்காரு, சாங் நல்லா கொடுத்துருக்காரு, எல்லாம் ஓகே தான். ஆனா அந்த தொடர்ச்சியா படம் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு, லுக்கு எடுத்து விட்டுன்னு ஒண்ணு இருக்கு, ஓவர்சீஸ் மார்க்கெட்டை காலி பண்ணு ஒண்ணு இருக்கு. நீங்க ஒண்ணும் இல்ல, 2013 ஆரம்பம் படத்துடைய ஓவர்சீஸ் பாக்ஸ் ஆஃபீஸையும் அப்போ வந்து விஜய் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸையும் கம்பேர் பண்ணி பாத்துங்க. இப்போ உள்ள விஜய் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸையும் இல்ல அதை விட்டுருங்க, நான் என்ன சொல்றேன், இப்போ உள்ள விஜய் அஜித் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸையும் இப்போ உள்ள விஜய் அஜித் பட பாக்ஸ் ஆஃபீஸையும் கம்பேர் பண்ணியா தெரியும் ஓவர்சீஸ் மார்க்கெட் எந்த அளவுக்கு இருந்த மார்க்கெட் எந்த அளவுக்கு தரத்தட்டி, அதாவது கீழே போறது வேற,
தர தட்டி மட்டம் தட்டி புதைச்சு விட்டு அது கீழே எப்படி சௌபின் சபீர் கடைசி கிளைமேக்ஸ்ல புதைக்கிற மாதிரி சாதாரணமா மண்ணு தோண்டி புதைக்கிற ஃபர்ஸ்ட் சீன்ல புதைச்ச மாதிரி கடைசியில கிளைமேக்ஸ்ல தொடப்பாங்களா ஒரு ஆளை ஒரு அவன் அதுக்கு மேல வந்துருவான்டா அப்படின்னு சொல்லி ஒரு புதைப்பா இருக்கான் ரஜினி. அந்த மாதிரி ஒரு புதைய புதைச்சு விட்டது வந்து சிவாதான். அதான் புரியுது. ஆனா இட்டு கொடுத்திருக்காருல அத நம்ம இதைத்தானே சொல்றேன். நீங்க மைக் ஆன் பண்ணாம சொல்றேன். மைக் ஆன் பண்ணுங்க ஐயா. சரி, சிவாவோட சிவா பண்றதை விட உங்கள்ட்ட சவுண்ட் பயங்கரமா இருக்கு. இப்ப விவேகம், அண்ணாத்த, கங்குவா இது மூணுமே சோலோவா ரிலீஸ் ஆச்சுல்ல. ஒருவேளை இவர் கிளாஷ்னா தான் நல்ல படம் கொடுப்பாரோ? அப்படின்னா இல்லங்க, நல்ல படம் கொடுத்தாங்க. கலாய்க்கலங்க, சும்மா அப்சர்வேஷன்ல சொல்றேன். அண்ணாத்த கூட எனிமிங்கிற ஒரு படம் நிறைய பேர் நானும் பாத்துட்டேன். எப்ப பார்த்தாலும் அஜித் கூட சிவா பண்றதுல எல்லாரும் விருப்பமா இருக்காங்க. என்னன்னே தெரியல. அதுல என்ன அஜித் ஃபேன்ஸே நீங்க சிவா இருக்கிறீங்க, அப்படி வெறுக்கிறதுக்கான காரணம் இல்லன்ற நானு அதுதான் நான் சொல்ல வருது. ப்ரோ சத்தியமா காரணத்தை சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க புரியுது. ஓவர்சீஸ் மார்க்கெட், அதர் ஏரியா மார்க்கெட், அதுக்கு முன்னாடி மங்காத்தாக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மங்காத்தாவே எடுத்து மங்காத்தாங்கிறது கேம்ப்ளருங்கிற பேர்ல வந்து தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. அப்பாத்திக்கு இருந்த மார்க்கெட் வந்து தெலுங்குல வந்து ஒரு நல்ல டீசென்ட் மார்க்கெட் இருந்துச்சு. அந்த கேம்ப்ளர் 50 நாள் ஒண்ணுச்சாங்க. அங்க மங்காத்தா அங்க 50 நாள் ஒண்ணுச்சு. ஆரம்பம் ஆட்ட ஆரம்பம்ங்கிற பேர் ரிலீஸ் ஆச்சு. ராணாட்டகபதி அங்க தமிழ்ல படம் ராணாட்டகபதிக்கு இங்க அங்க ராணாட்டகபதி நடிச்சாலும் அங்கேயும் நல்ல ஓரளவுக்கு ரீச் ஆச்சு. ஆட்ட ஆரம்பம் நல்லா ஓடுச்சு. ஆரம்பங்கிற இங்க ரிலீஸ் ஆனப்ப அங்க நல்லா ஓடுச்சு. அதுக்கப்புறம் இவர் ரிலீஸ் ஆன எந்த படமும் ரீமேக் பண்றேங்கிற பேர்ல வாங்கி வச்சுட்டு படத்தை ரிலீஸ் பண்ண விடல. வீரம் படம் இங்க கட்டமாரி ஆயிடுங்கிற பேர் ரீமேக் பண்ணி எத்தனை வருஷம் கழிச்சு ரீமேக் பண்ணாங்க. வேதாளம் ரீமேக் பண்ணி சிரஞ்சீவி வாங்கி வச்சுட்டு போல சங்கர்னு அவர் ரொம்ப வருஷம் கழிச்சு ரீமேக் பண்ணி அது அவர் கூட பண்ண படங்கள் வந்து அங்க ஏத்த உள்ள படம் தெலுங்கு டைப் படம் சொல்லி ரீமேக் பண்றேன்னு ரீமேக் படம் பண்ண விடாமே பண்ணி விட்டாங்க. படமே பண்ணல. அது தெலுங்கு மார்க்கெட்டு காலி. கேரளாக்கு இந்த மாதிரி படம் பிடிக்காது. இந்த மாதிரி படம் கேரளா ஆடியன்ஸ் அவங்க எப்படின்னா அவங்க வேற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா கமர்ஷியல் படம் தான் வேணும். அது வேற மாதிரி படமா வேணும். அதுல வந்து இது மாதிரி படங்கள் பிடிக்காது. அதுலயே கொஞ்சம் ஒரு வித்தியாசமான பிரீடுங்க அந்த பிரீடு. ஓகேவா? இப்படி போச்சு. அதாங்க சிறுத்தை சிவா மட்டுமே குறை சொல்ல முடியாது. குறை சொல்ல முடியாது நான் சொல்றது புரியாது. சிறுத்தை சிவாவை மட்டுமே குறை சொல்ல முடியாதுங்கிற எனக்கு தெளிவா தெரியும். அவர் வந்து பச்சை குழந்தை இல்லை, இவரும் பச்சை குழந்தை இல்லை. கட்டாயப்படுத்தி படம் நடிக்க வைக்கிறதுக்கலாம். ஓகேவா? ஆனாலும் எனக்கு வந்து ரிப்பீட் அவர் என்ன வந்தாருன்னா ஒரு படம் வந்து போக மாட்டாரு. வடிவேல் இங்கிலீஷ்காரன் படத்துல வந்தாலும் வந்தமா சாப்பிட்டமா போனமா இருக்காம அது வந்துட்டு இங்க தங்கிடுவாரு. அது நமக்கு தங்குறது நமக்கு பிடிக்கல. நமக்கு என்னன்னா மெயின் வந்து படம் ஹிட் பிளாப்லாம் அடுத்த விஷயங்க. மார்க்கெட்டு போகாத அடுத்த விஷயம். அதெல்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ் பிரச்சனை, அது அவங்க பிரச்சனை நமக்கு தேவையில்லை. ஆனா ஃபேவரட் ஹீரோட லுக்குன்னு இருக்குல்ல, எனக்கு வந்து எப்படின்னா ஒரு 4-5 ஹீரோ பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சூர்யாவை பிடிக்கும், அஜித்தை பிடிக்கும், கமலை பிடிக்கும், சிவகார்த்திகேயன் பிடிக்கும். இப்போ எல்லாத்தையுமே பிடிக்கும், தனுஷ் பிடிக்கும், எல்லாத்தையும் பிடிக்கும். ஆனா இந்த எப்படி சொல்றது, இந்த இவங்கள்ட்ட கொஞ்சம் கூடுதலா பிடிக்கும்ல. இப்ப ரஜினியா பிடிக்கும்னாலும் ரஜினியோட எனக்கு கமல் பர்சனலா ரொம்ப பிடிக்கும். விஜய் அஜித் பிடிக்கும்னாலும் விஜய் விட அஜித்தை கொஞ்சம் பர்சனலா ரொம்ப பிடிக்கும். சிம்பு விக்ரம விட எல்லாத்தையும் பிடிக்கும். ஓகேவா? ஆனா என்னன்னா நம்ம ரொம்ப ஃபேவரட் ஹீரோக்களை யாருமே வந்து இந்த அளவுக்கு லுக்கை வந்து வீணாக்கினது இல்லை. இப்போ சூர்யாவோட மோஸ்ட் ஃபெயிலியர் படத்துலயும் நீங்க லுக்கு மோசமான லுக்குன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா கதைக்கு தேவையான லுக்கா இருக்கும். அது இப்போ நீங்க இந்த என்ன பண்ண மாயாவியில கொஞ்சம் கோமாளி மாதிரி லுக்கு கொடுத்துருப்பாங்க. கதைக்கு அந்த கேட்டது தேவை. அது ஒரு லுக்கு வித்தியாசமான லுக்கை காமிக்கணும், பேரெல்லாம் அப்படி ஒரு லுக்கு காமிக்கணும்னு இருக்கும். ஆனா சூர்யாவோட எந்த ஒரு ஃபெயிலியர் படத்துலயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா லுக்கு அன்வான்டா வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அது போக நீங்க ஃபேவரட் ஹீரோ படத்தை நீங்க பேனர் ஃபிளெக்ஸ்லயே வைக்க முடியாது. ஒரே மாதிரி அதுக்கு முன்னாடி பழைய லுக்கு வைக்கணும் அப்படின்னா இப்ப என் கல்யாணத்துக்கு எடுத்துங்க. என் கல்யாணத்துக்கு வந்து அஜித் போட்டோவும் வைக்கணும், விஜய் போட்டோ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேனர் என் ஃப்ரெண்ட் அடிச்சான். அஜித் போட்டோவில் அந்த வருஷம் அந்த படத்தை வைக்காம அதுக்கு முந்தின வருஷம் படத்தை வைக்கிறான். விஜய் போட்டோவில் அந்த வருஷம் வரப்போற படத்தை வைக்கிறான். ஓகேவா? அப்ப என்னன்னா அந்த இடத்துல நமக்கு பிடிக்கல. நமக்கு என்ன ஒரு ஃபேவரட் ரீசன்ட் போட்டோ தானே வைக்கணும். அது போட்டோ வைக்க விடாம பண்ணது யாரு? அந்த மாதிரி கேட்ட முழுக்க ஏப்பா சால்ட் அண்ட் பெப்பர்னா வெறும் சால்ட் மட்டுமா இருக்கணுமா? பெப்பர் வேணாமா? பெப்பர் கொஞ்சமாச்சும் வைக்கணும்ல. பெப்பரோட தானே அறிமுகப்படுத்தினாங்க. அதை மங்காத்தால இருந்துங்க. அந்த கேள்விக்குதான் கேக்குறேன். அது என்ன படம்னு சொல்றீங்களா? நீங்க வந்து உங்க பேனர் அது சொன்னீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். நீங்க அந்த பர்சனலா வேணான்ற நான் ரீசன் உதாரணம் சொன்னா உள்ள போகாதீங்கிறேன். அதாவது படமாட்டி சொல்லுங்க. ஏன்னா சிவா கொடுத்த படத்துல விவேகமோட லுக்கெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணி நான் சொல்றேன் நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு தெரியும். நான் பதில் சொல்லிடுறேன். இருங்க, ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணுங்க. மாவீரன் அதுக்கு மேல மாவீரன் ஸ்பீக்கர் அடிக்குது. எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அந்த எந்திரன் படத்துல வர சாய் தீனா மாதிரி வந்துட்டாங்க. அப்படியே கோலை குடிச்சிட்டு போட்டோ வச்சுட்டு போயிட்டே பரிச்சை நல்லா எழுது. ஆமா, என்ன சொல்ல வந்தேன் இப்ப? ஐயோ விவேக் சொல்லிடுறேன். வைக்க சொன்னாரு. ஏன் கல்யாணத்துல என்ன கண்ணை வச்சுட்டா போட்டோ போஸ் கொடுக்க முடியும்? இல்ல பீரங்கி மாட்டிக்கிறேன் சிவாஜித் காம்போ இருந்துச்சா? அந்த டவுட் எனக்கு.
கொஞ்சம் அது 2014 எனக்கு புரியல, அந்த டவுட் எனக்கு வந்துருச்சு. ஓகே, அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம், தனியா பேசுவோம். ஆனா இப்ப நீ இந்த வெற்றி விசுவல்ஸை பத்தி ஒரு ட்ரெண்ட் போட்டிருந்தீங்கல்ல, எங்க வெற்றினாலே அவர் சிவானா கூட அண்ணன் பேசுவாரு, வெற்றி இல்ல இவரு எல்லா இல்ல எப்பயாவது டாபிக் இல்லைன்னு வச்சுங்களேன். அந்த பிதாமகன் படத்துல சூர்யா வந்து பக்கத்துல லைலா சுரண்டி விட்டு விக்ரம்கிட்ட மாட்டி விட்டுருவா. அப்படி அது மாதிரி டாபிக்ல நடத்துல என்கிட்ட சிவா வெற்றிங்கிற பேரை இழுத்து விட்டு என்ன போயிடுறாங்க. டாபிக்ல அண்ணன் வெற்றி அப்படின்ட்டு போனோம். ப்ரோ இந்த மாவீரன் சொன்னீங்களே ரொம்ப காத்தடிக்குது மாவு. ஆனா நம்பர்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸும் ரொம்ப கம்மியில கடைசி 10 வருஷத்துல. அது ஒரு காரணம் தானே. பேசுறாரு அவரு, பேசினாரே ப்ரோ, கேட்கலையா? இல்ல கேட்டுச்சு, ஆனா புஃப் புஃப்னு அடிக்குது ஏதோ. ஹெட்செட்ல ஏதோ ப்ராப்ளம், ஹெட்செட்ல ஏதோ ப்ராப்ளமா இருக்கு. நான் பேசுனது ஆன் பண்ணாதீங்க, வெளியே போயிட்டாங்க. ஐயா ஆனே பண்ணாதீங்கய்யா, ஐயா அப்படி பண்றீங்க. நாளைக்கு ரெக்கார்டிங் கேக்குறாங்க, ஜாலியா இருக்கும். ரெக்கார்டிங் கேட்டாதான் அவருக்கு தெரியும், மேபி அவருக்கு தெரியல என்னதுன்ட்டு. எங்க லிசனருக்கு போயிட்டாருங்க. வருவார். பர்னி ப்ரோ, அந்த மம்முட்டி விநாயகன் படத்தோட டீசர் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் தியேட்டர்ஸ் ஆமே. ஆமா, இந்த இது லோகா படத்தோட அட்டாச் பண்றதா சொல்லியிருந்தாங்க. ஓகே, அது என்ன ஜானர்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஈகோ கிளாஷா அந்த மாதிரியா ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? நோ ஐடியா, மோஸ்ட் லைக்லி த்ரில்லர் மாதிரி தான் இருக்கு போஸ்டர் பார்த்தா. அவ்வளவுதான். டீசர் வந்துருமா? வந்துரும் கண்டிப்பா. அதெல்லாம் அவ்வளோ டிலே எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவர் கொஞ்சம் மோசமான ஒரு சுமை இல்ல. இந்த வருஷம் மோகன்லால் கை ஓங்கிடுச்சு. இந்த வருஷம் போன வருஷம் சரியான இயராச்சு. கை ஓங்கல் அவரு இதுவரைக்கும் கொடுத்த ஃபிளாப்ல வச்சு மொத்தமா எடுத்துட்டாரு ப்ரோ. ஆனா கரெக்ட், ஆனா அது ஒரு மாதிரி கமர்ஷியல் நல்லா ஓகே. ஆனா போன வருஷம் மம்முட்டி குளோரியஸ் இயர் எரிச்சிடுச்சு. அந்த மாதிரி சம்பவம் பண்ணாரு மம்முட்டி. போன வருஷமா 23 எங்க போன வருஷம் தானே பிரம்மயுகம் எல்லாம் வந்துச்சு. ஆமா ஆமா, போன வருஷம் தான் பிரம்மயுகம். கரெக்ட். ஆக்சுவலா மலையாளம் ஃபிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப தியேட்டரிக்கல்ல வந்து டிலே பண்ண மாட்டாங்க. ஓடிடி சேல் ஆகுது சேல் ஆகலையோ ரிலீஸ் பண்ணிடுறாங்க. தமிழ் ஃபிலிம்ஸ் தான் ஓடிடி சேல் ஆகணும், சேட்டலைட் சேல் ஆகணும். எல்லாம் கேரளா போறீங்க அடுத்த வாரம், ஜாலி தான். இந்த வாரம் விஷயம் ப்ரோ, இந்த வாரம். சாரி பர்னி அதுல ஒரு நியாயமான இது இருக்கு. கேரளால வந்து ஓடிடி வந்து அந்த அளவுக்கு விற்காது. படம் நல்லா இருந்தா வாங்கினா அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 சைனா பிளே இல்லைன்னா G5னா அவன் பேர் இன்னொருத்தங்க சோனி லீவ் அவன் வாங்கினாதான் உண்டு. ஆனா தமிழ் மார்க்கெட் அப்படி கிடையாது. இல்ல உங்களுக்கு வந்து இங்க வந்து நீங்க 50% வந்து மார்க்கெட் ஓடிடி நம்பி இருக்கிறாங்கல்ல, அதனால இங்க காஸ்ட் கூட செலவு கூடங்கன்னா அவங்க ஓடிடியே ஒரு நம்பிக்கையா பாக்குறாங்க. அங்க மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இல்ல அவங்க எடுக்கிற பட்ஜெட்டுக்கு அதை வந்து தேட்டருக்கெல்லாம் கவர் ஆனாலே போதும், கூடுதலா ஓடிடிங்கிறது லாபம் தான். இங்க அப்படி கிடையாது. பெரும்பாலான பிசினஸ் வந்து இங்க ஓடிடி சார்ந்திருக்கு, சேட்டலைட்லையும் சார்ந்திருக்கு. சேட்டலைட் கூட இப்ப கொஞ்சம் நம்புறது இல்ல, ஏன்னா சேட்டலைட் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. 30 கோடியில ஆரம்பிச்சு 10 கோடி 15 கோடி 5 கோடி வரைக்கும் வந்துருச்சு சேட்டலைட். அதாவது 2008 2010 பீரியட்ல 5 கோடி இந்த இது இப்ப 2025 வந்து திரும்ப 5 கோடி 8 கோடி 10 கோடி வந்துச்சு சேட்டலைட். ஆனா டிஜிட்டல் அப்படி கிடையாது. டிஜிட்டல் 30 கோடி 40 கோடி 50 கோடி 70 கோடி 100 கோடி வரைக்கும் வந்துச்சு டிஜிட்டல். அங்க வந்து 5 கோடி கூட மலையாளத்துல வந்து டிஜிட்டல் கிடையாது. பெரிய நடிகர் படத்தையே அங்க வந்து 15 கோடி 20 கோடி தான் வருது. அப்ப அவங்க பிசினஸ் வேல்யூ இருக்குல்ல, நீங்க அதுக்கேற்ற மாதிரி தானே மலையாளத்துல வந்து பார்ப்பாங்க. அவங்க தேட்டர் ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அப்புறமேட்டு ஓட்டி கிடைச்சா லாபம் போய்க்குவாங்க. கிடைக்கல சைனா பிளேன் ஒருத்தர் இருக்கான், இருக்கவே இருக்கான், அவன் தலையில கட்டிட்டு போயிடலாம். ஆனா கிடையாதுல்ல. அவங்க பேட்டர்ன்ல படம் நம்மளும் அப்படி பண்ணாதான் இனிமேல் கரெக்டா இருக்கும். இல்ல ஆக்சுவலா பிரகாஷ், நான் வெறும் தியேட்டரிக்கல்ல நம்பினாதான் கரெக்டா இருக்கும்னு தோணுது. பெரிய படத்துல ஓகே ஓடிடி சோல்ட் ஆகணும், அப்பதான் வந்து கொஞ்சம் இதாகும்னு சொல்லிட்டு. பட் ஆனா சின்ன படத்துக்குமே தமிழ்ல வந்து சின்ன படத்துக்குமே அந்த ஓடிடி ரைஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் வந்து சேல் ஆகணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. ஆமா, அதுக்கான அமௌண்ட்டே கூடங்கிறேன். சின்ன படத்தையே 15 கோடி 20 கோடி ஆஃபர் இருக்குல்ல. நீங்க ரொம்ப ஒரு டயர் 3 லெவல்ல இருக்க ஒரு நடிகர் படத்துக்கு 20 கோடி வரைக்கும் ஆஃபர் இருக்கு இல்ல. அவங்க ஒருத்தன் கேட்கறாங்க கம்பெனி 20 கோடிக்கு பேசுறாங்க, ஆனா கொஞ்சம் இழுக்கடிக்கிறாங்க. அப்படின்னா அவங்க 20 கோடி தான் பார்ப்பாங்க, 15 கோடி பார்ப்பாங்க, 10 கோடி பார்ப்பாங்க. தேட்டர்ல 5 கோடி கட்சினாலே பெரிய விஷயம். திடீர்னு லக்கில் 40 கோடி வரலாம். டூரிஸ்ட் ஃபேமிலியுமே 40 கோடி லக்கில் வரலாம். ஆனா எல்லா படமும் டூரிஸ்ட் ஃபேமிலி ஆயிட முடியாது இல்ல. நீங்க ஆஃபர் 10 கோடி வருது 5 கோடி வருது, அது வெயிட் பண்ணலாம். தப்பு தேட்டருக்குள்ள கலெக்ஷனே ஆகாது. அதாவது வரும்னு தெரிஞ்சு ஒரு 10 கோடிக்காக வெயிட் பண்ணலாம். வராதுன்னு தெரியுற 30 கோடிக்கோ 20 கோடிக்கோ 5 கோடிக்கோ நம்ம வந்து உறுதி இல்லாததுக்காக நம்ம வெயிட் பண்ண முடியாது. அதுக்காக தான் இப்போ லோகா படம் ரிலீஸ் ஆகுதுல, சாரி ப்ரோ, லோகா படம் ரிலீஸ் ஆகல, இன்னமும் டாக்ஸ் போயிட்டு இருக்கு.
இன்னும் சொல்ல ஆகல. அது பெரிய பட்ஜெட்டா பரணி ப்ரோ? அது எப்படி? இல்ல ஆனா என்னன்னா ஆமாமா. அது நம்ம எல்லாத்துலயும் ஹைப் இருக்கு அந்த படத்துக்கு. அந்த படத்துக்கு ஓடிடி சேல் ஆகலைன்னா ஆச்சரியம் தான். ஆனா இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா கருடன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துக்கு ஓடிடி சேல் ஆகல, டிஜிட்டல் சேல் ஆகல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது சேட்டலைட் சேல் ஆகல, டக்குனு தியேட்டர்கள் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படம் ஜெயிச்சிருச்சு அதுக்கப்புறம் பிச்சுட்டு படம். போகும். கலைஞர் டிவி வாங்கிச்சு, இன்னொரு சேட்டலைட் வாங்கிட்டாங்க, யாரோ டிஜிட்டல் இன்னொருத்தவங்க வாங்கிட்டாங்க. அதை ஆஃப்டர் ரிலீஸ் என்ன சூரி வாங்கிட்டாங்க. படமா? சூரி படம் கருடன். சூரி அது படம். தியேட்டர்கள் வெர்ஷன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வாங்கினாங்க. இல்ல பரணி ப்ரோ, உண்மையாலுமே லப்பர் பந்து தான் வந்து ஹாட் ஸ்டார்ல படத்தை வித்தாச்சு. ஹாட் ஸ்டார்ல வந்து இழுத்துக்கிட்டே இருந்தான், பணம் கொடுக்கல. பணம் பணம் எப்போ வருது எப்போ, அதனாலே படம் எப்பயோ ரெடி படம் ஆகி மார்ச்ல முடிஞ்சதுண்ணே எப்பயோ லப்பர் ரெடி. பந்து. அதுக்கு ஆமா, டிசம்பர் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் மார்ச் ரிலீஸ் ஆக வேண்டிய, அடுத்த வருஷம் வந்துருச்சு. அடுத்த வருஷம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கம்ப்ளீட் ரெடியான படம் ஒரு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன காரணம் முழுக்க முழுக்க ஹாட் ஸ்டார். ஏன்னா படத்தை அவன் அக்ரிமெண்ட் போட்டான், ஆனா பேமெண்ட் கொடுக்கல. இழுக்கலாம், அடுத்த வருஷம் போய்க்கலாம், இப்படி போய்க்கலாம், அப்படி போய்க்கலாம் சொல்லி சொல்லிட்டு அவன் டேட்டை மாத்தி விட்டு உருட்டி விட்டு கடைசியா பணம் கொடுத்து ரிலீஸ் பண்றான். அப்ப அது அது இது கன்ஃபார்மா பணம் வருதுன்னு தெரிஞ்சனால அவங்க வெயிட் பண்ணாங்க. ஆனா அது பெரிய அமௌண்ட் வந்துச்சு லப்பர் பந்துக்கு. ஓடிடில வெயிட் பண்ணாங்க. கூடுதலா தேட்டர்கள் வந்து அடிஷனல் பூஸ்ட், படம் பயங்கர பிச்சுக்கிட்டு போயிருச்சு. ஆமா, ஆமா. பிச்சுக்கிட்டு போயிருச்சு படம். ஆனா ஏன்னா ஓடிடில நல்ல காசு வந்துருச்சு. ஆனா அது கேரண்டீடு அமௌண்ட், கையில காசு வாயில தோசை. இப்ப டிராகனே எடுத்துப்போம். டிராகன் வந்து பட்ஜெட் வந்து 32 கோடி நான் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. 37. ஓடிடில 15 to 20 கோடி கொடுத்துருப்பாங்க. அதுலயே பாதி கவர். அப்ப அதை தானே பார்ப்பாங்க அவங்க. இல்லங்க கரெக்ட்டுங்க. தேட்டர் வருது ஆனா போனஸ். ஆனா இதுக்கப்புறம் அந்த அப்படி பார்க்க கூடாதுன்றதுதான் ப்ரோ கரெக்டா இருக்கும். நம்ம ஓடிடியை நம்ப கூடாதுன்ற பட்ஜெட் எல்லாம் கொஞ்சம் குறைச்சு நல்ல படமா எடுத்து தேட்டர்களை நம்பினாதான் இதுக்கப்புறம் வண்டி ஓடுன்னு தோணுது. அது ஏன்னா உண்மைதான். அவங்க ஏன்னா இப்ப ரீசெண்டா ஒரு ரவுண்ட் டேபிள் டைம் இருந்தா பாருங்க, டூரிங் டாக்கீஸ்ல ஒரு ரவுண்ட் டேபிள் வந்திருக்கு. திருப்பூர் சுப்பிரமணியன், அப்புறம் ஆர்கே செல்வமணி, தனஜெயன். சொல்லும் போது ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல இல்ல, அது ஒரு ஃபன்னா இருந்துச்சு. அதுல மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சுரேஷ் காமாட்சி, அப்புறம் இவரு லப்பர் பந்து ப்ரொடியூசர். அதெல்லாம் சொல்லியிருந்தாரு மார்ச்ல முடிஞ்சிருச்சு படம், ஆனா ஹாட் ஸ்டார் அந்த டேட்டை சொன்னாங்க. ஆனா இப்ப கருடன் சொன்னார்ல, கருடன் அந்த அந்த ப்ரொடியூசர் வந்துட்டு ரொம்ப ஒரு ரிஸ்க் எடுத்தாரு. வேற வழியே இல்லாம ரிலீஸ் பண்ணாரு. படம் சும்மா அடிச்சு கிளப்பிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு டோட்டலா கருடனுக்கு. அது சூப்பரா நடந்துச்சு கருடனுக்கு. ஸோ இதுக்கப்புறம் அதுலதான் சொல்லியிருந்தாங்க, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பட்ஜெட்டை குறைச்சு தேட்டர்களை நம்பி படம் எடுத்தா தான் ஓடும்ட்டு அந்த ரவுண்ட் டேபிள்லயே சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம், அதெல்லாம் மாறாத என்னன்னு. திடீர்னு இந்த மாதிரி ஒரு மயானமா இருந்தா இப்ப என்ன தோணும் நமக்கு? நம்ம ஏதாவது தப்பா பேசுறோமா? அந்த மாதிரி ஏதாவது தோணுமா தோணாதா? ஏன் தலைவா வந்துட்டான். தலைவா பேசு தலைவா. இப்ப கரெக்டா இருக்கா? சூப்பரா இருக்கு, இப்ப பேசுங்க. அப்படி இல்ல, பிரகாஷ் ப்ரோ ஒரு லிஸ்ட் போட்டார்ல, அது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இன்னொன்னு, அவர் நம்பர் ஆஃப் ஃபில்மும் ரொம்ப குறைஞ்சிச்சுல கடைசி 10 வருஷத்துல ஏகேக்கு. அதுவும் ஒரு பாயிண்ட் தான். ஓவர்சீஸ் அந்த இதுக்கு சொல்றீங்களா? இல்ல அதுக்கு சொன்னாலும் நீங்க அதை சிவாதான் குறை சொல்ற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் இருக்கு, ஆனா சொல்லலாமா இல்லையான்னு தெரியல. ஆனா நீங்க அது ஹீரோ மேல தப்பு இருக்கு, நீங்க வந்து ஹீரோ தானே முடிவு எடுக்கணும்னு சொல்லலாம். ஆனா வந்து எப்படின்னா, சார் படம் இப்படி எடுக்கலாம் சார், படம் அப்படி எடுக்கலாம் சார்னு ஒரு ஹீரோ வந்து ஒரு டேரக்டர் வந்து ஹீரோட பழக்கப்படுத்துன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை சிவா பண்ணியிருக்கிறாரு. எப்படின்னு சொல்றேன்னா, இப்போ அஜித் வந்து ரொம்ப பெயின் இருந்துச்சுன்னா அவர் டேப்லெட் போடுவார். உங்களுக்கு தெரியும், பேக் பெயின் வந்துச்சுன்னா ஒரு டேப்லெட் போடுவார். டேப்லெட் போட்டு ஷூட்டிங் கலந்துக்குவார். அதுக்கப்புறம் வந்து மற்ற படங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த படத்தை வச்சு அந்த அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி அவர் ரெடி ஆவார், அது ஷூட்டிங் போவார். இந்த படத்தை சிவா எப்படி பழக்கப்படுத்துறாரு சொல்லுவாங்க, எப்படி சொல்லலாம்னு தெரியல. என்ன சொல்றேன், பரவாயில்ல, இவ்வளோ தூரம் ஆனந்தி அப்புறம் ஒன்றும் தப்பு கிடையாது சார், ஒன்றும் பிரச்சனை சார், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க சார், பார்த்துக்கலாம். உங்களுக்கான ஷெட்யூல் வரப்போ நான் சொல்றேன் சார், உங்களுக்கான ஷூட்டிங் பர்ஸ் வரப்போ சொல்றேன் சார் சொல்லிட்டு அவர் போய் கேரளில் ரெஸ்ட் எடுக்க விட்டுருவாரு. கேரளில் போய் ரெஸ்ட் எடுக்க விட்டுருவாரு. ரெஸ்ட் எடுத்து வந்து கரெக்டாக ஷூட்டிங் இவரோட போர்ஷன் வந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவருக்கு சார் எழுப்பி வாங்க சார் போகலாம், ஷூட்டிங் போகலாம் சார், ரெடியாக வேணும், அதெல்லாம் ஒன்று சார், உங்களுக்கு தான் சார், நீங்கள் கலராக இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, ஜெயஜோதியா சூப்பராக இருக்கீங்க, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க சார், போகும் சார். அப்படியே அடுத்த 5 நிமிஷத்துல வந்து ஷூட்டிங் திரும்ப கூட்டு வந்துருவாரு. அவரு ஹீரோ கம்பேர் பண்ற விதம் இருக்குல்ல, பரவாயில்ல நல்லா இருக்கா, ஓகே நல்லா இருக்கு பாத்துக்கிட்டேன். அவரு கேட்கறாரு, டேரக்டர் ஓகே பண்றதுதான். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் டேரக்டர் ஓகே பண்றது. சார் ஓகேவா, கன்ஃபார்ம் பண்ண சொல்றீங்களா, நல்லா இருக்கா, பாத்துக்கலாமா, ஓகேவா, இல்ல ரெடி ஆயிட்டுமா சார், நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு, நான் சொல்றேன், நான் விஷுவல் பாக்குறேன், கேமராமேன் நான் சொல்றேன் பாருங்க, நான் ஆல்ரெடி கேமராமேனா இருந்திருக்கேன், சூப்பரா இருக்கு, அப்படியே வாங்க, பயங்கர மாசா இருப்பீங்க. அப்படியே அவரு கம்ஃபர்ட்டா சூப்பரா படம் எடுத்தாரு. வேதாளம்லாம் பெரும்பாலான சீன்ஸ் அப்படி எடுத்ததுதான். வேதாளத்துல அவங்க அங்க எடுத்த நேரத்துல எடுத்த சீன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, அது மாதிரி செட்டு போட்டு எடுத்த சீன்ஸுமே பாத்தீங்கன்னா, அவர் வந்து பெயின் வந்துருச்சுன்னாங்களே, பயங்கர பெயின் இருக்கும்போது டேப்லெட்டை போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு
திரும்ப அதுக்கப்புறம் அதுக்கு ரெக்கவர் டைம் ஒன்று இருக்கு. நம்ம நம்மளே சொல்லுங்க, தூங்கி எழுந்துச்சா நமக்கு முகம் எப்படி இருக்கும், இல்லை ரெஸ்ட் எடுத்து வந்து நம்ம முகம் எப்படி இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு மணி நேரம் நமக்கு அது ரிலாக்ஸ் டைம் வரும். திரும்ப நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பான முகமே அடுத்து திரும்ப நம்ம ஒரு தேஜஸ் வந்துடும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே பண்ணுவாங்க. எல்லா டேரக்டரும் அப்படி பழக்கப்படுது. இவர் என்ன பண்ணிட்டாரு, இப்படி போறாரு. அது என்னன்னா, இந்த ஹீரோக்களுக்கு எப்பவுமே தன்னை கம்ஃபர்ட்டா வச்சுக்கிற ஆட்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து சிரமப்படும் ஹீரோக்கள் இல்லை, எல்லாத்துக்குமே பாருங்க. நம்ம உங்களை யாரோ உங்க ஆஃபீஸ்ல போங்க, நீங்க உங்க யாரோ தாங்கன்னா நீ அவங்களுக்கு பின்னாடியே போவீங்க. கரெக்டா இருக்கே, இவங்க நமக்கு நல்லது செய்யறாங்க போல இருக்கு, நம்மளோட வெல்விசர் போல இருக்கு அப்படின்னு தோணும்ல. எல்லா இடத்துலயும் உண்டு. ஒர்க் பண்ற இடமா இருந்தாலும் சரி, உங்க ஆஃபீஸா இருந்தாலும் சரி, ஸ்கூலா இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயுமே நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுக்கிற ஆட்கள் நமக்கு எப்பவுமே பிடிக்கும். அது மாதிரி வந்து ஈஸியா ஹீரோ வந்து கஷ்டப்பட விடாம, ரஜினியும் அப்படிதான் பண்ணாரு. அண்ணாத்த படத்துல வந்து சார் ஒண்ணுமே வேணாம் சார், நீங்க வாங்க சார், நீங்க பண்றதா சார் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு ஹீரோக்களை வந்து அப்படியே சில பேர் பண்ணுவாங்க. அது வந்து எப்படின்னா, சில இடத்துல காக்கா பிடிக்க சொல்லுவாங்க, சில இடத்துல வந்து ஹீரோக்களுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு போறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து சில டேரக்டருக்கு கரெக்டா இருப்பாங்க. இப்போ என்னைய இருந்தால் நீங்க அதே என்னைய இருந்தாலுக்கு வந்த வருஷமும் வேதாளம் வந்த வருஷம் ஒண்ணுதான். என்னைய இருந்தால் லுக்கையும் பாருங்க, வேதாளம் லுக்கையும் பாருங்க, உங்களுக்கு தெரியும், டிஃப்ரெண்ட் தெரியும். டோட்டல் சேஞ்ச்ண்ணே, டோட்டலா அப்படி டிஃப்ரெண்ட் வேற மாதிரி தெரியும், இருக்கும்ல. டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்க ரொம்ப தெரியும். ஒரே வருஷம் தான். அது அந்த டேரக்டர் அப்படி கேட்கிறாரு, எனக்கு இப்படி வேணும் சார், அப்படி வேணும் சார், அப்படி சார். அப்ப இவங்க ஸ்டைல் இப்படி, சில டேரக்டர்ஸ் இப்படி. அதனால வந்து நான் வந்து ஹீரோவையும் குறை சொல்லணும். ஆனா என்ன மெயின் வந்து இப்படி பழக்கப்படுத்துறது இருப்பாங்க. இது வந்து கம்ஃபர்ட்ல கொண்டு போகலாம், எல்லா ஹீரோக்களுமே அப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு கொண்டு போறது தான் அது. அதனாலதான் சிவா ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து பேசும்போதெல்லாம் பிரஸ் மீட்ல சிவாவை புகழ்றாங்க போல எல்லாரும். எல்லாமே சூர்யா சூர்யா கங்குவா வந்து அவ்வளவு ட்ரோலுக்கு யாராவது சிவா பக்கத்துல சேர்ப்பாங்களா? அவர் அடுத்த 4 நாள் கோயிலுக்கு கூட்டு சிவாவை கோயிலுக்கு கூட்டு போனாரு. எல்லாம் இவர் பாசிட்டிவிட்டி எவ்வளவு கோயில் கூட சுத்துற சிவா கூட எனக்குலாம் ஆச்சரியம். யாராவது அந்த ட்ரோல் அந்த ரிவ்யூ வந்ததுக்கு அடுத்த ஷோவே வீட்டுல விட்டுருக்க மாட்டாங்க. ஆனா இவர் என்ன அடுத்த நாள் இப்பயும் க்ளோஸ்ல இருக்காரு. இப்பயும் சிவா வந்து சூர்யாவோட ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்காரு. ஃபேமிலி ஃபங்க்ஷன் சிவா பொறுத்த வரைக்கும் நெகட்டிவிட்டியே தள்ளி விட்டுருவாரு. பக்கத்துல வந்தா கூட தள்ளி விட்டுருவாரு. பாசிட்டிவ் வியூ தான் வச்சிருப்பாரு. பக்கத்துல தள்ளி விடுறாரோ இல்ல பாதாளத்துல தள்ளி விடுறாரோ அடுத்த விஷயம். போயிட்டு கமலோட ஒண்ணு இருந்தாலும் ஒரு வைல்டு இமேஜினேஷன் தான், ஒரு ஆசை தான். ஆண்டவரோட போயிட்டு கூட பண்ணலாமே, ஃப்ரீயா இருக்காரு, பண்ணாருன்னா எஸ்டிஆர் ஒரு 5 படம் இல்ல ப்ரோ. ஆனா இதுல இன்னொரு பாயிண்டும் இருக்கு ப்ரோ. இப்போ ஓவர்சீஸ்ல வந்துகிட்டு படம் ஓடணும்னா அந்த கிராமத்து கண்டென்ட் வந்துகிட்டு ஓடாது. அதுக்கு சிவா தான் காரணம். இப்போ யாரு, சமந்தாவா? பேச வேணாம் சம்மோ, பேசாம இருங்க சம்மோ. இல்ல இப்ப ரிப்பார்ட்டாரு நினைக்கிறேன். இல்ல அவர் ரிப்பார்ட்டாரு போல, அதனால பேசுறது. சொல்லுங்க. இல்ல யாரும் மியூட் போட்டாங்க. சுகுமார் அண்ணன் தான், நீங்க சொல்லுங்க. நதீர் சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இப்போ சிவா படம்னா கிராமத்து கண்டென்ட், இது ஓவர்சீஸ்லயும் சரி அதர் ஸ்டேட்லயும் அவ்வளவா கனெக்ட் ஆகாது. இதே இந்த ஆரம்பம் மாதிரி ஸ்டைல்ல பண்ணியிருந்தா அவருக்கு கிரியேட் ஆயிருக்கும்னு எனக்கு தோணுது. ப்ரோ சிம்பிளா ஒன்னு சொல்லட்டுமா? என்னண்ணா சொல்லுங்க, முடிச்சிடலாமா? சவுண்ட் கேட்கல, சொல்லுங்க. அதுதான் வந்துட்டேன் வீட்டுக்கு. சிம்பிளா சொல்றேன் பாருங்க, ரொம்ப நான் எடுத்துக்கல டைம். பேட்டருக்கு வாண்ண சொல்லுங்க. இதுக்கே எவ்வளவு நேரம் எடுத்துட்டாரு. இல்ல ப்ரோ, இருக்கிற ஃபேக்ட் சொல்றேன். இப்போ நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் எல்லாம் ஓகே தான், கரெக்ட் தான். அவர் வந்து ஹீரோ பாயிண்ட்டுக்கு வாங்க. இவ்வளவு நடந்தும் வந்து சூர்யா வந்து அவர் கோயில் கூட்டு போனதுக்கான காரணம்லாம் சொன்னீங்களே. அண்ணா என்னன்னு சொல்றீங்களா இல்லையா எனக்கு புரியலையே. ஏகேவை பத்தி ஏதோ சொல்ல வர போறாரு பார்த்தா அவரு சிவா கிட்ட போயிட்டு இருக்காரு. என்ன சொன்னாரு சொல்லுங்க. எனக்கு பிரேக் ஆயிடுச்சு ப்ரோ, இப்பதான் கேக்குது. சொல்லுங்க. சரி பிரேக் ஆயிடுச்சு, சொல்லுங்க. இல்ல அவர்கிட்ட வந்து ஒரு 5 நிமிஷம் பேசுனீங்கன்னா மெஸ்மரைசம், அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹிப்னாட்டிசம் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அவருக்கு. அவர் அப்படியே அவர் கண்ணை பார்த்து அப்படி நீங்க பேசிட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு 5 நிமிஷம், நீங்க அவர் கூப்பிட்டு அப்படியே வாங்க நம்ம அப்படியே படம் பண்ணலாம் போயிடுவீங்க. நீங்க அப்படிதான் அவர் பேசுவாரு. அவர் தான் இப்ப ஒரிஜினல் தாத்தா, இந்தியன் தாத்தா. அவர் மேல உண்மையிலேயே அவர் மேல கோவமே இருந்தாலும் அவருக்கு எனக்குலாம் வந்துட்டு எனக்குமே அவர் பெருசா அவர் மேல வந்து ஒரு உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த கங்குவா எப்படி வரும் அப்படின்னு. விஜய் அவரால் ஹிப்னோடைஸ் பண்ண முடியலையே. ஆக்சுவலா எப்படி தெரியுமா நடந்திருக்கும்? விஜய் பண்ணாருங்க. ரொம்ப சிம்பிளுங்க. அந்த ஆளவந்தான் படத்துல காயினை சொல்லி போடுவாங்க, காயின் மாறி இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆர்யா 2 படத்துல வந்து 2 பேரும் இடம் மாத்திக்கிறல, விட்டு கொடுத்து மாத்திக்குவாங்க. அந்த மாதிரி ராஜாராணி முடிஞ்ச உடனே ஆர்யா வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அஜித்துக்கிட்ட அத்தியை கூப்பிட்டு வர்றாரு. ஓகேவா? இந்த பக்கம் சிவா வந்து விஜய்கிட்ட போறாரு, கதை சொல்றாரு.
இங்க வந்து இப்போ ரெண்டு டோட்டலா பேரும் மாறி இருக்குமே எல்லாமே. ரெண்டு பேரும் ட்விஸ்ட் பண்றாங்க, ரெண்டு பேரும் இடத்த மாத்திக்கிறாங்க. இவரு வந்து விஜய் டோன்லயே இருக்கும் வீரம், அவர் வந்து அஜித் படம் பண்றாரு. அஜித்துக்குன்னு எழுதின கதையை இவர் வந்து விஜய்கிட்ட சொல்றாரு. ஓகேவா, ரெண்டு பேரும் இடம் மாறுறாங்க, ரெண்டு பேரும் இடம் மாறாங்க. அப்படியே டோட்டல் ஜோன். இவர் 3 படம் பண்ணிட்டாரு, அவர் 3 படம் பண்ணிட்டாரு, இவர் கூட பண்ணிட்டாரு, அவர் கூட பண்ணிட்டாரு. இவர் ஏத்திட்டு போயிட்டாரு. விஜய் வந்து தெரிய ஒரு லெவல்ல சூப்பர் ஹிட் பயங்கரமா கொடுக்குது. அவர் கேரியர் கொஞ்சம் தூக்கி விடுது. தூக்கிட்டாரு. அடுத்து வந்து தெரிக்கு அப்புறம் இன்னொரு படம் வந்துச்சு, என்ன மெர்சல். மெர்சல். அது வந்து இன்னும் ஏத்தி விடுது. அது அதிருந்திங்கிற பேர்ல வந்து ஆந்திரா பிச்சுக்கிட்டு போகுது படம். நல்ல மார்க்கெட் பயங்கரமா கொடுக்குது. விஜய்க்கு வந்து போலீஸுங்கிற பேர்ல டப்பிங் தெலுங்குலயே டப் ஆகி டிவில போடுறாங்க. டிவில செம்ம ஹிட் அந்த படம் போலீஸ். வந்து ரிலீஸ் ஆகி போலீஸ் பயங்கர ஹிட். இங்க மெர்சல் வந்து அதிருந்திங்கிற பேர்ல ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல நல்ல வெர்ஷன். அதிருந்தி வந்து தில்ராஜ் தான் ரிலீஸ் பண்றாரு. தில்ராஜ் விஜய் படத்தை பயங்கரம். தில்ராஜ் பெரிய ப்ரொடியூசர், பயங்கரம் ரிலீஸ் பண்றாரு. கிராப் வந்து ஒவ்வொரு ஏரியா, அதாவது தமிழ்நாடு தாண்டி ஒவ்வொரு ஏரியா கிராப் ஏறிட்டு, அதாவது போலீஸ் ஆந்திரால போய் ரீச் கொடுக்குது. அதிருந்தி ஆந்திராலையும் ஓடுது. யூஎஸ் மார்க்கெட்டை இன்னும் பூம் பண்ணுது. பயங்கரமா யூஎஸ்ல பிச்சுக்கிட்டு போகுது. அதுக்கப்புறம் பிகிலு. இதுல வந்து என்னன்னா, அது என்ன படம், அதிருந்திக்கும் அதாவது மெர்சலுக்கும் பிகிலுக்கும் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வேற. ஓவர்சீஸ் பார்க்க இன்னும் கொஞ்சம் சூப்பரா போகுது. அப்படியே ஒரு சைடு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏன் சொல்லிக்கிட்டு இவ்வளவு போட்டு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதுதான். இடம் மாறிய கைகள், 2 கைகள். விஜய் விஷால் ப்ரோ, நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, வேளாமர் உள்ள சூர்யாவை பார்த்தோன்னே டாக்லிக்கு இப்ப சத்தியமா தான் டாக்லி பார்த்தோன்னே சூர்யாக்கு தாமோ, அது தாமோவோட ரத்தம். உஷாரு விஜய் வந்து உஷாரு. எப்பா சாமி போயிட்டு வா. இல்ல கமல், என்னன்னா வேதாளம் அப்ப நான் நியூஸ் படிச்சேன். வேதாளம் அப்ப எஸ்கே வந்துட்டு சிவாவோட சேர்றாரு, சிவா ஒரு கதை சொல்லியிருக்காருலாம் சொன்னாங்க. எஸ்கேவை எப்படி தப்பிச்சாரு நமக்கு ஒண்ணும் புரியல. இல்லங்க, விஜய் வந்து வீரம் முடிச்சதுக்கு அப்புறம் பண்ண வேண்டியதுதான். வீரம் முடிச்சதுக்கு அப்புறமே விஜய் கூட படம் பண்ண வேண்டியதுதான். அது ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனலைஸ் ஆனதுதான். அதுக்கப்புறம் திரும்ப வேதாளம் வந்துட்டாரு இவரு. வேதாளம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது வந்து முழுக்க ஒரு விஜய் ஸ்கிரிப்டா தான் இருக்கும். படம் பார்க்கும்போதே நமக்கு தெரியாது, விஜய்க்கான எல்லாமே இருக்கும். அந்த தங்கச்சி சென்டிமெண்ட், அதுக்கப்புறம் இந்த ஃபைட் சீன்ஸே பாத்தீங்கன்னா விஜய் ஃபைட், இந்த ஒரு லிஃப்ட் ஃபைட் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், விஜய் ஃபைட் பண்ற மாதிரியே இருக்கும். நீங்க ஒரு சில சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா சிவப்பு சட்டை போட்டு ஓடி வருவார்ல அந்த ட்ரைலர்ல, அந்த டீசர்ல, அதுல ஒரு ஃபைட்ல பாத்தீங்கன்னா தலைகீழ அஜித் வந்து ஒருத்தர் முதுகுல ஏறி தலைகீழ ஏறி செவுத்துல ஓடி ஃபைட் பண்ணி சொல்லுவாரு தெரியுங்களா? அது அதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் சிட்டிசன்ல பார்த்தது. அதுக்கப்புறம் என்ன வில்லன் ஒரு படம், வில்லன்ல ஒரு இங்கிலீஷ்காரங்க ஒரு லேடி கூட ஃபைட் பண்ணுவாங்க, பாத்ரூம் ஃபைட் பண்ணுவாரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்றதே கிடையாது. விஜய் படங்கள் பல படங்கள்ல அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஃபைட் பயங்கரமா இருக்கும், மாஸ் பயங்கரமான ஃபைட்லாம். அது அந்த வேதாளம்ல நிறைய இருக்கும். நீங்க அதை பத்தி முழுக்க ஸ்கிரிப்டாவே அது வந்து விஜய்க்கு வீரம் வேதாளம்னா விஜய்க்கான ஸ்கிரிப்ட் மாதிரியே தெரியும் நமக்கு. அது அஜித் பண்ணதில்லை அது வரைக்கும்னால அஜித் பயங்கரமா ஹிட் ஆச்சு. அது மாதிரி பண்ணதில்லை. ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் வேற யார் பண்ணாலுமே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அவர் அஜித் அது மாதிரி பண்ணதில்லை, இறங்கி பண்ணதில்லை ஹிட் ஆச்சு, அவ்வளவுதான். அது வந்து சிவா வந்து அப்படி பண்ணிட்டாரு, சிவா இப்படி பண்ணிட்டாருன்னு விட்டு அது உழுத்து என்னவோ போயிடுச்சுன்னு வச்சுங்க. இல்ல உழுதுங்க, உழுது அந்த 3 படத்துல என்ன பிரச்சனைனா, பிரகாஷ் ப்ரோ இந்த டாபிக் எடுத்துன்னு வந்து உங்க மனசை நோவு குடிக்கிறது யாரு எடுத்துன்னு வந்தா? இல்ல அதான் சொல்றேன், அவர் போயிட்டாரு டாபிக் கேட்டு அவர் போயிட்டாரு. டாப் கிளாஸா டாப் டாஸா அவரு இல்ல, அவர் எப்பவுமே அவரு தெரிஞ்ச ஒருத்தர் வருவாரு, யாராவது சிவா வெற்றின்னு வந்துருவாங்க. டாபிக் என்னைக்கு இல்ல, என்னைக்கு ரொம்ப பஞ்சமா இருக்கும் அன்னைக்கு வந்துட்டு சிவான்னு ஆரம்பிச்சு வெற்றியில முடிச்சிருவாங்க, வெறியில ஆக்கிடுவாங்க, அவ்வளவுதான். ஏகே வந்து அந்த பூம் கொஞ்சம் கம்மியானது வந்து அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கோடதால ரொம்ப நாள் அந்த 10 இயர்ஸ் அதே லுக்ல வச்சு சால்ட் மட்டும் தான் லுக்ல, பெப்பர்லாம் இல்ல, ஜஸ்ட் சால்ட் மட்டும். ஆரம்பம்ல அதானங்க பண்ணாரு, சூப்பரா தான் இல்லங்க. அது அதே கண்டினியூஸா பண்ணதுனால இந்த சின்ன பசங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சுங்க. தாத்தா நடிச்சு ஏன் பாக்கணும். இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு யுஎஸ்ல தான் நடிச்சு. இல்ல ப்ரோ, இன்னொரு ஒப்பீனியனும் இருக்கு. சேர்ஷா மாதிரி ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டு பயங்கரமா அஜித் வச்சு யூஸ் பண்ணிருக்கலாம். விஷ்ணுவர்தனோ இல்ல அஜித்தோ யூஸ் பண்ணிருக்கலாம். அதுவும் தமிழ்ல செட் ஆயிருக்காங்க, அது தமிழ்ல செட் ஆயிருக்கா. சரி ரைட், மணி 10 போது முடிச்சிடலாமா? இருங்க ப்ரோ, நல்லா போயிட்டு இருக்கு. போ இல்ல சிவா டாபிக் கொஞ்சம் போவோம். அது வேணாம். நேத்து ஒரு அப்டேட் வரலையேங்க. என்ன ராஜ்டிகே அது வரல, அது வரும், இருங்க பொறுமையா இருங்க. வரப்போ நம்ம எல்லாரும் ஃபயர் விடுவோம். சுகுமார் அண்ணன் வந்துட்டு அது வரைக்கும் என்ன ஓட்டட்டும். அண்ணன் நீ வந்து என்ன செய்யலாம், நம்ம வேற ஒரு முக்கியமான விஷயம் பேசின்னு இருக்கும்போது அது வராது, இப்ப பேசுவானா? ஆனா பிரகாஷ் ப்ரோ கரெக்டா வந்துட்டு நேத்து தான் ஆகஸ்ட் 24
நேத்து வந்துட்டு கரெக்டா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி என் Facebookல மெமரி வந்தது. நான் போட்டேன், அப்புறம் எடுத்துட்டேன். அது காசி விவேகம் தானே? தியேட்டரோட பேஜ் வந்துட்டு இப்போ வேற அஹின் சாரீஸ்னு ஏதோ இருக்கு போல. விவேகம் செலிப்ரேஷன் காசி தியேட்டருக்கு போயிட்டேன். ஈவினிங் வந்து ஒரு 6:30 மணிக்கெல்லாம் போயிட்டேன். போயிட்டு செலிப்ரேஷனு பட்டாசு வெடிக்கிறாங்க, அது இதுன்னு அப்படியே பேனர்லாம் கட்டுறாங்க. முதல் அது நாள் பயங்கர ஈவினிங்கேவா? ஓகே ஓகே. அன்னைக்கு முதல் நாள் ஈவினிங்கே போயிட்டு, அதுக்கப்புறம் நைட்டு ஒரு எல்லா பேனர்லாம் வச்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 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 மணிக்கு திரும்பி தேட்டராண்ட போனேன். போயிட்டு பட்டாசுலாம் வெடிச்சிட்டு அப்படியே வெடிக்காலம் ஷோ 6 மணிக்கு ஷோன்னு நினைக்கிறேன். 6 மணி வரையும் அப்படியே தேட்டராண்டே அப்படியே நின்று உள்ள போயிட்டு படம் பார்த்தோம், அவ்வளவுதான். ஆனா யாருமே இப்ப வந்து விவேகம் வந்து இது கேட்கவே இல்லை. சிவா காம்பினேஷன் பேசுனாங்க, நீங்க விவேகத்துக்கு போறீங்க. விவேகம் போனா எனக்கு வெட்டிட்ட போனா வெறிட்ட போவேன். இருங்க அதான் ப்ரோ, வேணாம். எனக்கு இல்ல அந்த என்னன்னா டாபிக்கே இருங்க, வேணாங்கிறாரு. நான் சிவா சொல்லிடுறேன் அந்த டாபிக்கை ஸ்கிப் எக்ஸ்பீரியன்ஸ். பண்ணுவோம். ஏன்னா நேத்து அட தான் வேணாங்கிறேன். அது 8 இயர்ஸ்னால பேசுறேன், வேற எதுவும் இல்ல. அது எனக்கு நேத்து படம் பேசிருக்கணும், நீங்க நேத்து லேட்டா வந்தீங்க. அதுதான் நேத்து லேட்டா வந்தனால இன்னைக்கு பேசுறேன். அந்த படம் வந்து அப்படியே போச்சு. எனக்கு கிளைமேக்ஸ்ல வந்துட்டு காஜல் அகர்வால் வந்து பாட்டு போடுறாங்க, இவர் ஃபைட் போடுறாரு. அது என் கூட வந்தவன் வந்துட்டு அவன் ஆக்சுவலா வந்துட்டு அவன் விஜய் ஃபேனு. அவன்லாம் என்ன ஓட்டுன்னு ஓட்டுறான். எனக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. யார் மேல வந்து இது பண்றதுன்னு தெரியல, கோவத்தை காட்டுறதுன்னு தெரியல. ஒரு உச்சக்கட்ட கோவம் அன்னைக்கு வந்துட்டு. அதுக்கு நைட் எல்லாம் தூக்கமும் இல்லை, தூங்காம உட்காந்து வந்து படம் பார்த்துட்டு எனக்கு மற்றது எல்லாத்தையும் வந்துட்டு என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் கிளைமேக்ஸ்ல பாட்டு வச்சது வந்துட்டு அந்த பாட்டு பாடினே அடிக்கிறது வந்து என்னால் வந்து அதை ஏற்றுக்கவே முடியல. அப்படியே ரூமுக்கு போனேன். அப்படியே ரூமுக்கு போய் மனசு கஷ்டமாயி மருந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மருந்தா? இல்லப்பா, காயத்துக்கு மருந்து போடுவாங்கல்ல, அது சொல்றேன். நல்லா மருந்து போட்டீங்க போ. ஃபீவரா இருந்தது அப்போ, அதனால மருந்து சாப்பிட்டு தூங்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறமா திரும்பி அவர் காம்பினேஷன்ல இன்னொரு படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஐயோ, அத ஏன் கேக்குற? அது இல்ல அந்த அப்ப எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஆஃப்டர் அந்த அதுதான் சொல்றேன். அந்த பார்த்தப்ப அந்த இளவரசு ரியாக்ஷன் கலகலப்புல மாமா அந்த கோவம் அது வந்துருச்சு. அந்த நீங்க சொல்ல ரியாக்ஷன் சொல்ல எனக்கு சிவாவை திட்டலாம்னு தோணுது இல்ல ப்ரோ. ப்ரோ, ப்ளீஸ் வெயிட் ப்ரோ. பண்ணுங்க. அந்த காம்பினேஷன்ல வரும்போது அதுவும் பயங்கரமான ஒரு இது, வெளியே தலை காட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு அப்பெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்றேன், நான் ஆக்டிவா Facebookல ஆக்டிவா இருப்பேன். யாருன்னா சண்டை போட்டாங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் போய் சண்டை போட்டுன்னு இருப்பேன். அப்படி இருந்தேன். வெளியே வந்து அப்படியே எட்டி பார்க்க முடியல. நான் ஆஃபீஸ் பக்கம் போனாலுமே அடிக்கிறானுங்க, எங்க போனாலுமே அடுத்த படம் மஜா தான் அப்படி இப்படின்ட்டு ஒரே இது. ஆனா படம் ரிலீஸ் அப்போ வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்து என்னதான் இருந்தாலும் ரிலீஸ்ன்னு கிட்ட வர நம்மளுக்கு வந்து யார் கூட பண்ணா என்ன, நம்ம அவர் வராரு அப்படின்ட்டு ஒரு இது இல்லை. தேட்டர்ல போயிட்டு உட்காந்து படம் பார்த்துட்டு அப்புறம் தான் அப்பாடா இந்த வாட்டி வந்துட்டு பண்ணார்னா அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருந்து அப்புறம் அந்த படம் வந்து நல்லா இருந்தது. அப்படியே அடுத்த ஷோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு எனக்கு இல்ல வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் பார்த்தேன். ஆனா அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு சில சீன் தான் எனக்கு பிடிக்கல. ஆனா அது இன்ட்ரோக்காகவே வந்து சரி ஓகே, இந்த அளவுக்கு இந்த ஒரு இன்ட்ரோ கொடுத்தாச்சு அப்படின்ட்டு எனக்கு மைண்ட் ஃபுல்லா அந்த இன்ட்ரோ சீனுக்கே வந்துட்டு ஃபுல்லா இதுவாயிடுச்சு. ஆமா, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ சீரியஸா நான் வந்துட்டு எதிர்பார்க்கல. அதுவும் அந்த முன்னாடி ஒரு படம், அவ்வளவு பெரிய ஒரு படம் அந்த டிசாஸ்டர் கொடுத்துட்டு வீரம்ல சாரி விசுவாசம்ல அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ. அது அப்படி கையை அவர் தூக்கி அப்படி கும்பிடுற போது அப்படியே மொத்த தேட்டருமே அப்படியே எழுந்து நிக்கிற அளவுக்கு அப்படியே அவரு அதுல உக்காருங்கன்னு சொல்ற மாதிரி எல்லாம் ஃப்ரேம் வச்சிருந்தாங்க. செம்ம அந்த ஒரு சீனுக்கே போதுமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்ற அளவுக்கு மைண்ட் வந்து உக்காந்துடுச்சு. அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப் அப்படியே டோட்டலா ஜோன் மாத்தி அது சென்டிமெண்டா காட்டி அது கிளைமேக்ஸ் எல்லாம் இது பண்ணி நல்ல ஒரு இதுவா கொடுத்தாச்சு. ஓகே, அப்ப இந்த படம் செம்ம ஹிட் அப்படின்னு, அவ்வளவுதான் காம்படிஷன் இதுதான் அப்படின்னு. சரி நெக்ஸ்ட் பேட்டை போவோம். அதுவுமே கார்த்திக் சுப்ராஜோட இதுல வருது. இவர் அதுக்கு முன்னாடி ட்ரைலர் எல்லாம் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஷோவுமே பேட்டைக்கு போய் பார்த்தா அதுவுமே நல்லா இருந்தது. அதுவுமே டோட்டல் வேற ஒரு இதுல செம்மையா இருந்தது. 2 படமும் பிடிச்சது. ஆனா எனக்கு வந்து பர்சனலா எனக்கு வந்து 2த்துல வந்துட்டு எனக்கு விசுவாசம், அதுவும் பர்டிகுலரா அந்த செகண்ட் ஆஃப் இன்னொருக்கா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்பாரு. இன்னொருக்கா அப்படின்னு திரும்பியும் கேட்பாரு. என் ஜாமி அப்படின்னு சொல்ற அந்த டைலாக் வந்துட்டு அப்படியே உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப எமோஷனலா அந்த ஒரு சீன் தான் அந்த படத்தை அப்படியே வேற லெவலுக்கு கொண்டு போச்சு அப்படின்ட்டு ரிப்பீட் வாட்ச்ல பார்த்தேன் அந்த படத்தை. திரும்பி எங்க அப்பா அம்மா கூட்டு போனா அவங்களுக்கு வந்துட்டு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். இந்த படம் வந்துட்டு ஃபேமிலியா அவங்க வந்து இந்த பேட்டை கூட்டு போலாமா இது கூட்டு போலாமா பார்த்தா சரி இல்லை இது கூட்டு போனாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு இது கூட்டு போனேன். எங்க அப்பாலாம் அப்படியே கிளைமேக்ஸ்ல பார்த்தோன்னே அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அவருக்குமே எல்லாருமே ஒரு எமோஷனல் மோடுக்கு போயிட்டாங்க. அப்புறம் திரும்பியும் இன்னொரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம் அப்படின்னு அந்த விசுவாசத்தை மட்டும் வந்துட்டு நான் 4 வாட்டி தேட்டர்ல பார்த்தேன். பேட்டை 2 வாட்டி பார்த்தேன். அந்த பொங்கலுக்கு வந்துட்டு மறக்கவே முடியாது.
19 பொங்கல். பிரகாஷ் நான் வாட்ஸ்அப் பாருங்களேன். இன்னைக்கு இன்னொரு படத்தோட 3வது ஆனிவர்சரி. அதுவும் ஒரு பயங்கரமான படம். என்னன்னு சொல்லுங்க. கிராஸ் பிரீட். லைகரா? லைகர் சாலா கிராஸ் பரணி தமிழ் வேணாம், தமிழ் வேணாம், வேற வேற ஃபன்னுக்கு தான் அனுப்புனேன். பரணி ப்ரோ எனக்கு அனுப்புங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. லைகர் அண்ணா சுகுமார் அண்ணா பிரகாஷ் ப்ரோ, லைகர் சாலா கிராஸ் பிரீட் அத பத்தி கொஞ்சம் பேசிடுவோம். கிராஸ் பிரீட். ஐயா 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 ஏன் அதுல ஒரு டயலாக் வேற வச்சிருப்பாங்க. லைகர் அப்பெல்லாம் வந்து விஜய் தேவர்கொண்டு சென்னைக்கு வந்தார் ப்ரமோஷன் பண்ண. என்ன விட்டுருங்க சாமி. அப்பெல்லாம் வந்து ஆர்கே சுரேஷ் நான்லாம் வந்து அண்ணன் ஆர்கே சுரேஷ் அப்படின்ட்டு வந்து அப்படியே அண்ணா அப்படின்னு அப்படி கையை தூக்கி அப்படியே எகிரியாரு குதிக்கிற அளவுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு படத்தை கொடுக்க போறாரு. இந்த படம் வேற லெவல்ல கொண்டு போகுது. அதுவும் பாக்ஸிங் கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் வச்சிருக்காங்க அந்த படம் அப்படின்லாம் நினைச்சு எனக்கு மட்டும் தான் பிரேக் ஆகுதா படம். சரி அதுக்கப்புறமா அதை பத்தி பேச்சு வேணாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ப்ரோ ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பானுங்க ப்ரோ, விஜய் தேவரகொண்டா சொல்லுவாரு 200 கோடியில இருந்து எதிர்பார்க்கிறேன்னு. அந்த படம் பண்ணிக்கிட்டேன். அப்படியா? இல்லன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே JGM நினைக்கிறேன், ஜனகண மன அப்படின்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. பார்த்தா பறந்துட்டு இருக்காங்க ஃப்ளைல. ஓகே அப்படின்லாம் எதிர்பார்த்தோம். அதுவும் பூரி வந்துட்டு திருப்பி வராரு. அதை விட பிரஸ் மீட்ல காலை தூக்கி டேபிள் மேல அந்த மைக் எல்லாம் வைப்பாங்களா, அந்த டேபிள் மேல போட்டு சரியான அந்த டைம்ல ஒரு மாதிரி. இல்ல கமல், நான் ரொம்ப இந்த படத்துக்கு அப்புறம் நினைக்கிறேன் இஸ்மார்ட் சங்கர் எனக்கு தியேட்டருக்குலாம் பயங்கரமா ஒர்க் ஆச்சு. செம மாசா இருந்துச்சு இஸ்மார்ட் சங்கர். சரி ஓகே அதுக்கப்புறம் நல்லா பண்ணுவான்னு பார்த்தா நம்மள பண்ணா இருக்கு. அதுவும் ரம்யா கிருஷ்ணன் ரோல்லாம் இருக்கே கொடூரம். எல்லாத்தையும் விட்டுருவேன் ப்ரோ. அனன்யா பண்டே கிராஸ் பிரீட் கமலா தான். ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அந்த டைலாக் நீங்க சொல்லுங்க. இல்ல வேணாம் அது கண்ட்ராவி தியேட்டர்லயே பார்க்க முடியல. இதுல வேற ஒருத்தர் கூட்டு வந்து அசிங்கப்படுத்திருப்பாங்க. அதுல பாவம் அவரு அவருக்கு தெரியவே இல்லை நான் இந்த படம் பண்றேன்னு. கொடுமை. ரைட்டு போயிட்டு போகுது விடுங்க, மணி 10ஆவது. இன்னைக்கு டாபிக் முடிச்சிடலாம். டைசன்லாம் வந்தோடனே அந்த படம் ஒரு சுகுமார் அப்படின்னு பாடிட்டீங்க. சின்ன தம்பி படம் பாத்திருக்கீங்களா? அதுல கவுண்டமணி படம் பார்த்துட்டு இருப்பாரு. ஏன் இந்த சீன் கேட்டுது, இந்த ஒரு சீன் ஒருத்தர் வந்தாரு பாரு, அவர் தான் கதையோட டர்னிங் பாயிண்ட். அப்படி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி கவுண்டமணி கை தட்டுவார். அந்த மாதிரி சுகுமார் ப்ரோ டைசனுக்கு வந்து அப்படி ஒரு கை தட்டி ரெடியா இருந்திருக்கிறாரு. டைசனுக்கு விபூதி அடிச்ச மாதிரி சுகுமார் ப்ரோ சேர்த்து விபூதி அடிச்சிட்டாங்க. எங்க மியூசிக் யார் அந்த படத்துக்கு? ஆமா அது ஒண்ணுதான் ரொம்ப முக்கியம். ஹிந்திக்காரங்க ப்ரோ, ஹிந்திக்காரங்க 3 மியூசிக் டைரக்டர் நினைக்கிறேன் ப்ரோ அந்த படத்துக்கு. லைகர்ல நமக்கு இன்னொரு பஞ்சாயத்து இருக்கு, சுகுமார் ப்ரோக்கு தெரியாது. சுகுமார் ப்ரோ தனியா சொல்றேன். எனக்கும் தெரியும் ப்ரோ. ஏன்னா அது வந்து வேற ஒரு விதத்துல அந்த படத்தோட நான் லிங்க் ஆயிருந்தேன். ஓ அப்ப சரி ரைட்டு முடிச்சிடலாமா? அது மறக்க முடியாது ப்ரோ, என்னைக்குமே அது லிஸ்ட்ல இருக்கும்ல ப்ரோ படம். என்ன நானும் 4 தடவை நீங்க பரணி டயலாக் சொல்லியிருக்கேன், முடிச்சிடலாமான்னு அது தர மாட்டீங்களா? இல்ல விஷால் ப்ரோ, நீங்க நான் சும்மா அவருக்கு ஃபன்னுக்காக அனுப்புனேன். ஆனா ஒண்ணு, டைகர் படம் வந்ததோ இல்லையோ அந்த ஹீரோயினும் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு மிஸ்கின் மோடுக்கு போயிட்டாரு. நான் இல்ல, அது ஆக்சுவலா வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். புரியுது. நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணது யாராலனா ரியல் பராகன் ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்காரு. தவறு. சரி ஓகே முடிச்சிடலாமா? நாளைக்கு சரி ரைட் பாருங்க. ஏன்னா டாபிக் நம்ம இன்னும் கொஞ்சம் கொட்டிடுவோம். அது கொட்டுறதுக்கு மாதிரி நம்மளே நிப்பாட்டுறோம். அவ்வளவுதான் சொல்லிட்டீங்களா நாளைக்கு ஸ்பேஸ் இல்லைன்னு? ஏங்க பாப்போங்க, நாளைக்கு பார்த்து முடிவு பண்ணுவோம். ஓகே பாய்.